இந்த நல்ல நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம், इस अच्छे दिन में भी प्रभु के वचन ध्यान के लिए लिया हुआ वचन பிலிப்பியர் எழுதின நிருபம் फिलिपियों की पत्रिका அவருடைய 2வது அதிகாரம் दूसरा अध्याय அவருடைய 8-9 वசனத்தை வாசிங்க. 8-9 पढ़ेंगे. இந்தியில வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு वो मनुष्य रूप ले अवतार लेकर மரண பரியந்தம் मृत्यु तक, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் यानी क्रूस के मृत्यु तक அவர் கீழ்ப்படிந்தவராகி वो दीन बनकर தம்மை தாமே தாழ்த்தினார். अपने आप को नम्र किया. சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு தன்னை தானே தாழ்த்தினபடியினால் क्रूस की मृत्यु तक वो आज्ञाकारी रहा, इसलिए பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தி पिता परमेश्वर उसको ऊंचा कर कर எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். उसको वो नाम दिया जो सब नामों में श्रेष्ठ है. அப்போ இயேசு தன்னை தானே தாழ்த்தி यीशु ने अपने आप को आज्ञाकारी रखा. ஒரு நாள் 2 நாள் அல்ல, यीशु ने अपने आप को दीन किया. 1 दिन 2 दिन की बात नहीं. இயேசு உலகத்துல உயிரோடு இருந்த நாட்கள்ல लेकिन जब तक यीशु इस संसार में जीवित थे, மரண பரியந்தமும் அவர் தம்மை தாழ்த்தினார். मृत्यु की तक प्रभु दीन बने. மரண பரியந்தமும் தாழ்த்தினார். उनके मृत्यु तक वे अपने आप को दीन किया. அதனால பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். इसलिए पिता परमेश्वर ने उसको अति महान भी किया. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டிய சுபாவம், आज प्रभु के बच्चे हमारे जीवन में आने वाले गुण, நமக்குள்ளே தாழ்மை உண்டாயிருக்க வேண்டும். हमारे अंदर दीनता होना है. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், उद्धार पाए हम कहते हैं, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், बपतिस्मा लिए, पवित्र आत्मा का अभिषेक पाए हैं. ஆனா நமக்குள்ளே தாழ்மை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். क्या लेकिन हमारे अंदर दीनता है क्या, हमें ध्यान देना है. ஒரு மனுஷனுக்குள்ளே தாழ்மை வரும்போது, अगर किसी व्यक्ति के अंदर दीनता होगा, ஒரு மனுஷிக்குள்ள தாழ்மை வரும்போது, अगर किसी व्यक्ति के अंदर दीनता होगी, அந்த தாழ்மை யாருக்குள்ள இருக்கிறதோ जिनके अंदर ये दीनता का गुण है, அவர்கள் கீழ்ப்படிவார்கள். वही लोग आज्ञाकारी बनेंगे. அந்த கீழ்ப்படிதல் என்பது आज्ञाकारी यानी ஒரு நபர் சொல்வதனால் உண்டாகிறதல்ல, किसी के कहने से आने वाली बात नहीं. அந்த கீழ்ப்படிதல் அவர்களுக்குள்ளே தானாகவே வருகிறது. ये आज्ञाकारी अपने आप ही आता है. அப்ப எவர்களுக்குள்ளே கீழ்ப்படிகிற சுபாவம் இருக்கிறதோ, जिनके अंदर आज्ञाकारी की गुण है, அவர்களுக்குள்ளே தாழ்மை இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். ये समझ पाएंगे कि वो इंसान के अंदर दीनता है. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் இன்னைக்கு தாழ்மை இல்லாதவர்கள், जिनके अंदर दीनता नहीं है, கீழ்ப்படிய மனம் இல்லாமல், उनके अंदर आज्ञाकारी का हृदय नहीं, அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். वो उल्टा खड़े रहते हैं. இயேசு கிறிஸ்து यीशु मसीह மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். मृत्यु तक अपने आप को दीन किया. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தின போது यीशु ने जब अपने आप को दीन किए, அவருடைய நியாயம் அவரை விட்டு எடுபட்டு போயிற்று. उनका न्याय उनसे छीन लिया गया था. நியாயம் அவரை விட்டு எடுபட்ட போதிலும் जब उनका न्याय छीन लिया गया, இயேசு தம்முடைய நியாயத்துக்காக தன் வாயை திறக்கவில்லை. फिर भी अपना न्याय के लिए उन्होंने मुंह नहीं खोला. இயேசு நியாயத்துக்காக தன் வாயை திறக்கவில்லை. यीशु ने अपने न्याय के लिए मुंह नहीं खोला. அவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, उनके बारे में पवित्र शास्त्र में लिखा है, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற जिस प्रकार बाल कटवाने के लिए ले जाते हैं, சத்தமிடாத ஆட்டை போல அவர் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. मुंह न खोलने वाले भेड़ के समान खड़ा था. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் प्रभु के बच्चे इस आखिरी दिनों में நாம் அதிகமாய் கர்த்தருக்குள் தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். अधिक से अधिक हमें प्रभु के अंदर दीनता होना है. நம்ம தாழ்மையை நாம் அணிந்து கொள்ளும் போது जब हम दीनता को धारण करेंगे, நமக்குள்ளே கர்த்தர் கீழ்ப்படிகிற சுபாவத்தை தருகிறார். तब हमारे हृदय में परमेश्वर आज्ञाकारी हृदय देता है. எவர்களுக்குள்ளே தாழ்மை இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் நீதிமான் என்று சொல்லுகிறார். प्रभु कहते हैं जो दीन है वही धर्मी है. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் நாம் நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறோம். उद्धार पाए हम सब कहते हैं कि हम धर्मी हैं. அவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், यीशु मसीह के लहू से छुड़ाए गए, छुटकारा पाए हुए प्रभु के बच्चे, நாம் நம்மை நாமே நீதிமான் பரிசுத்தவான் என்று எண்ணிக்கொண்டாலே, चाहे हम अपने आप को धर्मी और पवित्रता मानते हैं, கர்த்தர் நம்மை நீதிமான் என்று சொல்லி சாட்சி கொடுக்க முடியுமா? क्या परमेश्वर हमें देखकर धर्मी कह सकते
हैं। தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். हम अपने आप में सवाल उठाना है। தேவனுடைய ஆலயத்துக்கு 2 பேர் ஜெபிக்க போனார்கள். प्रभु के भवन में 2 व्यक्तियां प्रार्थना करने गए थे। ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். एक फरीसी था, एक चुंगी लेने वाला था। தேவனுடைய ஆலயத்துக்கு ஜெபிக்க வருகிறவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் அல்ல. प्रभु के भवन में प्रार्थना करने वाले सभी लोग धर्मी नहीं है। ஆலயத்துக்கு வந்துவிட்டு திரும்பி செல்லும் போது जब भवन में आकर लौटते समय தேவனுடைய பிள்ளைகளும் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் கடந்து போக வேண்டும். लेकिन हमें धर्मी बनकर लौटना है। 2 பேரும் ஆலயத்துக்கு வந்தார்கள். दोनों व्यक्तियां प्रभु के भवन में आए। 2 பேரும் ஜெபிக்க வந்தார்கள். दोनों ने प्रार्थना किया, ஆனா 2 ஜெபத்திலே வித்தியாசம் உண்டாகிறது. लेकिन दोनों के प्रार्थना में अंतर है। பரிசேயன் ஜெபிக்கிறார். जब फरीसी ने प्रार्थना किया, ஆண்டவரே, हे प्रभु, நான் எல்லா மற்றவர்களைப் போல அல்ல, मैं उन दूसरों के समान नहीं, அதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். इसके लिए मैं आपकी स्तुति करता हूँ। வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், हफ्ते में 2 बार मैं उपवास करता हूँ, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். इसलिए मैं आपकी स्तुति करता हूँ। நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறேன், आप जो भी मुझे देते उसमें मैं दशमांश देता हूँ, அதற்காக உம்மை துதி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். इसलिए मैं आपकी स्तुति करता हूँ। இந்த நிக்கறானே இந்த ஆயக்காரன், एक जो खड़ा है चुंगी लेने वाला, இவனைப் போல நான் இல்லை, इसकी तरह मैं नहीं हूँ, அதற்காக உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். इसलिए आपकी स्तुति करता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு अनेक காரியங்கள் உண்டு. प्रभु के बच्चे स्तुति करने के लिए कई कारण है, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். क्योंकि प्रभु ने हमारे जीवन में किए हुए भलाई कई है। ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு பதிலாக परमेश्वर ने किए हुए भलाई को स्मरण करके स्तुति करने का छोड़कर இந்த பரிசேயன் வேற எதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். फरीसी कोई भी बातों के लिए स्तुति कर रहा है, எதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் என்பது அவனுக்கே वो தெரியவில்லை. ये भी नहीं जान रहा कि वो किस बातों के लिए स्तुति कर रहा है। மற்றவர்களை பார்க்கிறார், दूसरों को देखता है, மற்றவர்களோடு தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு दूसरों के साथ तुलना कर कर அவர்களைப் போல நான் இல்லை, उनकी तरह मैं नहीं, இவர்களைப் போல நான் இல்லை, इनकी तरह मैं नहीं, இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். इसलिए मैं आपकी स्तुति करता हूँ। வாரத்துல 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், हफ्ते में 2 बार उपवास करता हूँ, இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். इसलिए आपकी स्तुति करता हूँ। நீர் எனக்கு தருவது எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் கொடுக்கிறேன், आप जो मेरे हाथ में देते उसमें मैं दशमांश देता हूँ, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். इसलिए आपकी स्तुति करता அப்ப हूँ। ஜெபம் என்பது, प्रार्थना यानी, உபவாசம் என்பது, उपवास यानी, தசம பாகம் என்பது दशमांश यानी அது கர்த்தருக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஒரு वो காரியம். प्रभु के अंदर छिपा रहना है, எவைகள் மறைந்திருக்க வேண்டுமோ जो छिपकर रहना है அவைகளை வெளியரங்கமாக்குகிறான் இந்த பரிசேயன். उसे वो भारी रूप से प्रकट कराता है फरीसी। இயேசு சொன்னார், यीशु ने कहा, பரிசேயர் சதுசேயர் இவர்களுடைய நீதியை பார்க்கில் फरीसी और सदूसी इनके धर्म से बढ़कर உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் अगर आपका धर्म बड़ा ना हो பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க आप மாட்டீர்கள். स्वर्ग राज्य प्रवेश नहीं कर पाएंगे। தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? प्रभु के बच्चे, हमारा प्रार्थना किस प्रकार है? மறைத்து வைக்க வேண்டிய காரியங்கள் வெளியரங்கமாக்கப்படுகிறது. जहाँ जो जिस बात को छुपाना है उसे हम बाहर बताते हैं, நம்முடைய ஜெபம் வெளியரங்கமாக்கப்படுகிறது. हमारी प्रार्थना बाहर प्रकट होता है। ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபிக்கும் போது प्रभु ने कहा, जब तू प्रार्थना करेगा உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணு. तू अपने कमरे के अंदर जाकर दरवाजा बंद करके प्रार्थना कर। உன் ஜெபம் அந்தரங்கமாய் இருக்க வேண்டும். तेरा प्रार्थना गुप्त में हो, ஆராதனையில் வருகிறது அல்ல, आराधना में आना बड़ी बात नहीं, உபவாச ஜெபத்துக்கு வரும்போது அல்ல, उपवास की प्रार्थना में आना नहीं, நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் அந்தரங்கமாய் இருக்க வேண்டும். हमारा व्यक्तिगत प्रार्थना गुप्त में होना है, நம்முடைய உபவாசம் அந்தரங்கமாய் இருக்கணும். हमारी उपवास गुप्त में होना है, நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய கொடுக்கிற காணிக்கை, கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் அந்தரங்கமாய் हम இருக்கணும். जो प्रभु के लिए देते हैं करते हैं वो गुप्त में होना है। அவைகள் வெளியரங்கமாக்கப்படும் போது जब वो बाहर ही निकलता है அதுக்குரிய பிரதிபலனை தேவ பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. उसका प्रतिफल हम नहीं पा पाएंगे। நம்முடைய ஜெபம் மாறணும். हमारा प्रार्थना में परिवर्तन होना है। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். प्रभु के बच्चे हम अपने आप को परखे, ஜெபிக்க போறார்கள, प्रार्थना करने जाते, தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தை வெளியரங்கமாக்குகிறார்கள். उस प्रार्थना को बाहरी रूप से दिखाते, உபவாசம் இருக்கிறார்களா, उपवास रहते, உபவாசத்தை उस வெளியரங்கமாக்குகிறார்கள். उपवास को बाहरी रूप से दिखाते, தேவனுக்காக செய்கிற நற்கிரியைகளா, यीशु के लिए करने वाले कोई भला काम हो அவைகளை வெளியரங்கமாக்குகிறார்கள். उसे भी बाहरी दिखाते। கர்த்தர் அவனை நீதிமானாக்கவில்லை. उसे परमेश्वर धर्मी नहीं कहते। இந்த ஆயக்காரன் ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார். अभी यहाँ पर एक चुंगी लेने वाला भवन के बाहर खड़ा है, அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய தாகம், उसके मन में एक प्यास, ஆண்டவரை குறித்த ஒரு பரிசுத்த எண்ணம், यीशु मसीह के प्रति एक पवित्र विचार, மகா பரிசுத்தமான தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்து பக்கத்துல
வந்திருக்கிறேன். क्योंकि इस भवन में पवित्र परमेश्वर निवास करते इस भवन में मैं आया हूँ. இந்த பரிசுத்த ஆலயத்துக்குள் நான் பிரவேசிப்பதற்கு எம்மாத்திரம் इस पवित्र मंदिर के अंदर प्रवेश करने के लिए मैं लायक नहीं हूँ. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा है, இந்த ஆயக்காரன் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் ये चुंगी लेने वाले अपने आंखों को उठा नहीं पाया. தன் மார்பிலே அடித்துக் கொண்டு उसने अपने छाती पीटा, ஆண்டவரே ए यीशु பாவியாய என் மேல் கிருபையாயிரு, मुझ पापी पर तू दया कर, பாவியாய என் மேல் கிருபையாயிரு. मुझ पापी पर तू दया कर. தன் கண்களை ஏறெடுக்க துணியவில்லை, वो अपने आंखों को उठा नहीं सका, மார்பிலே அடித்துக் கொள்ளுகிறார். बल्कि छाती पीट कर रोने लगा. தேவனே ए प्रभु பாவியாய என் மேல் கிருபையாயிரு. मुझ पापी पर तू दया कर. ரெண்டு ஜெபத்துக்கு உள்ள வித்தியாசம். देखिए दोनों प्रार्थना का अंतर. கர்த்தர் ஆயக்காரனை பார்த்து சொன்னார், प्रभु ने चुंगी लेने वालों को देखकर कहा, அந்த பரிசேயன் அல்ல, ए फरीसी नहीं, இந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து சென்றார். ये चुंगी लेने वाला धर्मी बनकर लौटा है. தன்னை தானே உயர்த்துகிறவன் மேன்மை அடைய முடியாது. जो अपने आप की उन्नति करता है वो कभी उन्नति नहीं पाएगा, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவார். बल्कि जो दीन बनेगा वही उन्नति पाएगा. அவருடைய பிள்ளைகள் நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். प्रभु के बच्चे हम अपने आप को दीन करना है. எவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்களோ जो परमेश्वर के सामने अपने आप को दीन करते हैं, அவர்களை கர்த்தர் வர வர விருத்தி அடைய பண்ணுகிறார். उनके होते होते उन्नति होती रहती है. நாம் எந்த காரியங்களை மறைக்கணுமோ அந்த காரியங்களை மறைத்தாகணும். जिन बातों को हमें छुपाना है उसे छुपाना ही है. ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜெபத்திலே ஒரு தாழ்மை इसलिए உண்டாயிருக்கிறது. हमारे प्रार्थना में दीनता प्रकट होना है. ஜெபத்திலே மற்றவர்களை கம்பேர் பண்ண கூடாது. प्रार्थना में बैठ के दूसरों के साथ तुलना मत करो. அவங்கள போல இல்ல, இவங்கள போல இல்ல मैं उनकी तरह नहीं हूँ, इनकी तरह नहीं हूँ, என்று மற்றவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ண கூடாது. ऐसे दूसरों को तरह तुलना मत करो. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். क्योंकि परमेश्वर आपके प्रार्थना को सुनता है. நம்முடைய ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற ஜெபமாய் இருக்குது. क्या हमारी प्रार्थना को परमेश्वर अंगीकार करते हैं? ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் इसलिए प्रभु के बच्चे எப்பொழுதும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். हमेशा आज्ञाकारी रहो. இயேசுவை பிதாவாகிய தேவன் உயர்த்துவதற்கு காரணம் என்ன? पिता परमेश्वर ने यीशु को उन्नति और महान क्यों किया? இயேசு இந்த உலகத்தில் செய்த அற்புதத்தினால் அல்ல, उन्होंने किया वो अद्भुत कार्य के कारण नहीं, இயேசு உலகத்தில் செய்த அதிசயத்தினால் அல்ல, यीशु ने चमत्कार किया इसलिए नहीं, அவர் பிசாசுகளை துரத்தினபடினால் அல்ல, उन्होंने दुष्टात्मा को भगाया इसलिए नहीं, வியாதிஸ்தருக்கு குணம் கொடுத்தபடினால் அல்ல, बीमारों को चंगाई किया इसलिए नहीं, இயேசு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். बल्कि यीशु मृत्यु तक दीन रहे. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி मृत्यु तक दीन रहे. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். पिता परमेश्वर की इच्छा पूरा करने के लिए समर्पण किया. பிதாவின் சித்தம் பயங்கர கொடுமையா இருக்கிறது. पिता का इच्छा बहुत ही कठोर था. பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருந்த செல்ல குமாரனாய் இருந்த அவரை पिता परमेश्वर के दाहिने और बैठा हुआ लाडला पुत्र उसे பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே அனுப்பி पिता परमेश्वर ने उसके पुत्र को इस पृथ्वी में भेजा. அந்த இயேசுக்கென்று ஒரு சிலுவை மரணத்தை நியமித்து வைத்திருந்தார். उस पुत्र के लिए परमेश्वर ने एक मृत्यु रखा था. இந்த சிலுவை மரணம் என்பது சாதாரண காரியம் அல்ல. एक क्रूस की मृत्यु बहुत साधारण नहीं थी. இயேசுவால் அதை கிரகிக்க முடியவில்லை. यीशु उसे ना समझ पाया था. அதனால தான் போய் ஜெபிக்கிறார். इसलिए उन्होंने प्रार्थना की, பிதாவே हे पिता, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்க. अगर इस पात्र को तो हटा सकेगा तो हटा ले. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, फिर भी पिता मेरी इच्छा की तरह नहीं, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. आपकी इच्छा मेरे जीवन में पूरा हो. அவரால் அந்த பாதையில நடக்க முடியல. क्योंकि वो उस रास्ते में नहीं चल पा रहे थे. தனக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்பதை தாங்க முடியவில்லை. उनके सामने रखा हुआ इस क्रूस की मृत्यु की और वो चल नहीं पा रहे थे. அந்த பாதை தன்னை விட்டு விலக வேண்டும் என்று விரும்புகிறார். वो चाहते थे कि वो रास्ता उनसे दूर हो जाए. அந்த சூழ்நிலையிலேயே उस परिस्थिति में भी பிதாவே உம்முடைய சித்தம் எதுவோ அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். पिता आपकी इच्छा जो मेरे जीवन में पूरा होने दो. தேவன் அவரை உயர்த்தினார். ईश्वर प्रभु ने उसे उठाया, தேவன் அவரை உயர்த்தினார். उन्हें अति महान किया. அவரால் தாங்க முடியாத நிலைமை, वो जो नहीं समझ सके, சரீரத்தில் இருந்து ரத்தம் எல்லாம் வியர்வை துளியாய் வெளியே வருகிறது. उनके पूरे शरीर का खून पसीने की तरह निकलने लगा. எந்த மனுஷனாலையும் அவ ஆறுதல் படுத்த முடியாது. कोई भी मनुष्य ने तसल्ली नहीं दे सकता है. எந்த மனுஷனும் தைரியப்படுத்த முடியாது. कोई भी मनुष्य ने धैर्य नहीं दिला सकता है. பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर வானத்திலிருந்து
வானத்திலிருந்து தேவதூதனை அனுப்பினார். स्वर्ग से अपने दूतों को भेजा. தேவதூதன் வந்து இயேசுவை திடப்படுத்தினார். स्वर्ग दूतों ने आकर यीशु को बलवंत किए. தேவதூதன் பலப்படுத்தினார். स्वर्ग दूतों ने बलवंत किया. அப்ப அப்பேற்பட்ட கடினமான காரியத்திலையும் தன்னை கீழ்ப்படி ஒப்பு கொடுத்தபடினாலே इतने कठिन रास्ते में भी जब उन्होंने पिता की इच्छा के लिए समर्पण किया, பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலான உயரத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்தார். इसलिए पिता परमेश्वर ने उनको सारे बातों में उन्नति किया. அவருடைய பிள்ளைகள் வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறார். इस साल के अंत में हम आए हैं. கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமானால், और हमें उन्नति करना है तो கர்த்தருடைய வாழ்க்கையில வர வர விருத்தியை உண்டாக்க வேண்டுமானால், आने वाले दिनों में वो प्रगति होना है तो தேவனுடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தை பார்க்கில் அடுத்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். इस साल से भी अगला साल आशीष होना हम चाहते हैं. அதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். यही हम सबके विचार में है. இந்த வருஷத்தை பார்க்கில் அடுத்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், अगर इस साल से भी बढ़कर अगला साल होना है तो தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். तो प्रभु के बच्चे अब दीनता को सीख लीजिए. தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். दीनता को सीख लीजिए. தாழ்மை நமக்குள்ள வரும்போது जब दीनता हमारे अंदर आएगा, அது எவ்வளவு பெரிய கடினமான காரியமா இருந்தாலும் चाहे कितना ही बड़ी कठिन रास्ता हो, அந்த காரியத்துக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டவர். उसमें हम प्रभु की इच्छा के लिए समर्पण रहेंगे. அப்ப தாழ்மை என்பது, दीनता यानी கீழ்ப்படிதல் என்பது आज्ञाकारी यानी தேவனுடைய பிள்ளைகள் அடிமைத்தனம் அல்ல. उसमें कोई गुलामी नहीं है. நாம் தாழ்மையாய் போகிறோம் என்று சொன்னால் அது அடிமைத்தனம் அல்ல. अगर हम दीन होते इसका मतलब हम गुलाम नहीं है किसी के. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கீழ்ப்படிகிறோம் என்று சொன்னால் हम आज्ञाकारी बनते मतलब அது அடிமைத்தனம் அல்ல, பயம் அல்ல. उसमें कोई गुलाम नहीं है, उसमें कोई डर नहीं है. இன்னைக்கு சிலர் நினைப்பார்கள் आज कुछ लोग सोचते हैं தாழ்ந்து போக மனம் இல்ல. दीनता होने का गुण नहीं. அவங்க நினைப்பார்கள் ஏன் தாழ்ந்து போனே, क्यों मैं दीन हूँ, அதை ஒரு கீழ்த்தனமா நினைக்கிறார்கள். उसे बहुत तुच्छ समझते हैं. ஏன் கீழ்ப்படியணும், क्यों आज्ञाकारी रहूं, அது கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்ல. क्यों मैं इनका बात मानूं. தாழ்மையும் கீழ்ப்படிதலும் दीनता और आज्ञाकारी ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு கலந்த ஒரு மரியாதை இருக்குமே ஆனால் अगर कोई व्यक्ति के अंदर प्रेम भरा हृदय है, அது அவனுக்குள்ள தாழ்மையும் கீழ்ப்படிதலையும் உண்டாக்குகிறது. उसके अंदर अपने आप दीनता आती है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இவன் மேல நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், अगर मैंने इनके ऊपर प्रेम रखा है, இவன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கிறேன்னு சொன்னா अगर मैंने इनके ऊपर कोई मर्यादा रखा है, தாழ்த்தி கீழ்ப்படுகிறது. तुरंत दीनता होगा और आज्ञाकारी भी होगा. வயதுல மூத்தவர்களோ வயதுல சிறியவர்களோ, चाहे उम्र में बड़े हो चाहे छोटे हो, இவன் ஏன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால், अगर मैं इनके बातों का मान रखूं, இவன் என்னுடைய வார்த்தையை மதிக்க வேண்டுமானால், अगर मैं इनकी बातों का आज्ञाकारी बनूं, இன்னைக்கு அநேகருக்கு பயம் உண்டாகிறது. आज कई लोगों के अंदर डर आता है. நாங்களும் உங்களை போல மனுஷர்கள் தான். हम भी आपकी तरह मनुष्य हैं. எந்த ஒரு காரியத்தை விட்டு பேசுறதுக்கு பயம், कोई भी बात को खुल्लम बात करना डरते हैं. பயமா இருக்குது. क्यों डरते हैं, பயமா இருக்குது. डरते हैं. இந்த பயமா இருக்குங்கிற வார்த்தை சொல்ல காரணம் என்ன? ये मैं डरता हूं करके क्यों कहते हैं? தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே மரியாதை கலந்த ஒரு அன்பு இருக்குமேயானால், अगर हमारे अंदर प्रेम भरा मर्यादा है, மரியாதை கலந்த அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது अगर जिनके ऊपर हम मर्यादा से प्रेम से करते हैं, அவர்கள் எந்த மனுஷனை மரியாதை கலந்த அன்போடு பார்க்கிறார்களோ, जिनके ऊपर हम प्रेम भरे मर्यादा रखकर बात करते हैं, அவர்களுக்கு मुன்பாக தங்களை தாழ்த்துகிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். उनके बातों का हम आज्ञाकारी रहते और तुरंत अपने आप को दीन कर लेते हैं. அந்த மரியாதை இல்லாத, जिनके ऊपर मर्यादा नहीं, அன்பு இல்லாத जिनके अंदर प्रेम नहीं, ஒரு மனுஷனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தவும் முடியாது, கீழ்ப்படியவும் முடியாது. वो व्यक्ति कभी अपने आप को दीन भी नहीं कर पाएगा, आज्ञाकारी भी नहीं बनेगा. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? आज हमारा हृदय कैसा है? நம்முடைய ஆண்டவர் மீது அன்பு உள்ள மரியாதை இருக்கிறதா? क्या हम प्रभु के ऊपर प्रेम भरा मर्यादा है? நம்முடைய சக விசுவாசிகள் மீது அன்பு கலந்த மரியாதை இருக்கிறதா? क्या सब विश्वासियों के साथ प्रेम भरा मर्यादा है? இந்த அன்பு கலந்த மரியாதை இருக்கும்போது अगर ये प्रेम भरा मर्यादा होगा, ஒவ்வொருவரும் हर एक व्यक्ति மற்றொருவனை दूसरे को தங்களிலும் மேன்மையாக எண்ணுவார்கள். अपने से भी उन्हें श्रेष्ठ समझेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அப்ப என்னை பார்க்கிலும் இவளை நான் மேன்மையாய் நினைக்க வேண்டுமானால், अगर मैं इनको अपने से भी श्रेष्ठ समझना है, இவள் தன்னை பார்க்கிலும் என்னை மேன்மையாய் நினைக்க வேண்டுமானால், अगर वो अपने आप को मुझ
मुझसे श्रेष्ठ समझना है என் மீது மரியாதை, அன்பு கலந்த மரியாதை இருக்கணும். तो उनके ऊपर मेरे अंदर प्रेम भरा मर्यादा होना है। அந்த அன்பு கலந்த மரியாதை இருக்கும்போது अगर उनके प्रति प्रेम भरा मर्यादा होगा தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிவது என்பது கடினமான காரியமாய் இருக்காது. तो वहाँ पर आज्ञाकारी बनना कठिन नहीं होगा, பயப்படக்கூடாது. वहाँ डर नहीं आएगा। ஏன் பயம் வருது? क्यों डर आता है? மனுஷனை பார்த்தா ஏன் பயம் வருது? क्यों मनुष्य को देखकर डर आता है? ஊழியக்காரர்களை பார்த்தா ஏன் பயம் வருது? सेवकों को देखते क्यों डर आता है? அவர்கள் மீது அன்பு கலந்த மரியாதை இல்ல. क्योंकि वहाँ पर प्रेम भरा मर्यादा नहीं है। ஆனா தேவனுடைய பிள்ளைகள், इसलिए प्रभु के बच्चे, ஒரு மனுஷன் மீது தேவன் மீது பூர்ண அன்பு இருக்குமேயானால் अगर कोई व्यक्ति के ऊपर हम पूर्ण प्रेम रखते हैं, அந்த பூர்ண அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பயத்தை புறம்பே தள்ளு. वो पूर्ण प्रेम भय को दूर करता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டுடைய பிள்ளைகளுக்குள்ள நல்ல அன்புள்ள மரியாதை இருக்க प्रभु வேண்டும். के बच्चे, हमारे अंदर एक प्रेम भरा मर्यादा होना है, நமக்குள்ள தாழ்மை இருக்கணும். हमारे अंदर दीनता होना है, ஜெபத்திலே தாழ்மை இருக்கணும். प्रार्थना में दीन होना है। ஜெபத்திலே தாழ்மை என்று சொல்லும் போது प्रार्थना में दीन कहेंगे तो மறைத்து வைக்க காரியங்களை மறைத்து வைக்கணும். जो बात को हमें छुपाना है वो गुप्त में रखना है। வெளியரங்கமாக்கக்கூடிய காரியங்களை जिन வெளியரங்கமாக்கணும். बातों को बाहर दिखाना है उसे बताना है। அப்ப இதிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விவேகம் வேணும். इसमें हमें एक समझ की बहुत जरूरत है। சிலர் அதிக சந்தோஷம் வரும்போது जब कोई लोग बहुत आनंद होते हैं, மறைத்து வைக்கக்கூடிய காரியங்களையும் வெளியரங்கமாக்குகிறார்கள். गुप्त बातों को भी बाहर बता देते हैं। நம் ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். हमारे अंदर एक समझ होना है। நமக்கு எப்ப ஞானம் கிடைக்கும்? कभी हमें बुद्धि मिलेगा? வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, पवित्र शास्त्र में लिखा है, ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். जो ज्ञानवान के साथ बैठेगा वो ज्ञानवान बनेगा, ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் जो அடைவான். ज्ञानवान के साथ रहेगा वो ज्ञानी बनेगा। நமக்கு ஞானமாய் விளங்கக்கூடியவர் இயேசு. हमारे लिए परमेश्वर यीशु मसीह ज्ञान है। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस इस प्रकार कहते हैं, கர்த்தரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமாய் இருக்கிறார். परमेश्वर ही हमारे लिए ज्ञान छुड़ाने वाला और पवित्रता है। அப்ப கர்த்தர் நமக்கு ஞானமாய் இருக்கிறார். परमेश्वर हमारे लिए ज्ञानी है। இந்த ஞானமாய் கிறிஸ்துவோடு எவர்கள் சஞ்சரிக்கிறார்களோ, इस ज्ञानी मसीह के साथ जो संगति रखते हैं, கிறிஸ்துவோடு எவர்கள் சஞ்சரிக்கிறார்களோ जो मसीह के साथ व्यवहार रखते हैं, அவர்கள் ஞானத்திலே தேறுகிறவர்களாய் वो இருக்கிறார்கள். बहुत ही बुद्धिमान बनेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒரு மனுஷனுடைய படிப்பு அவனை உயர்த்த முடியாது. किसी व्यक्ति का पढ़ाई उसे ऊंचा नहीं उठाएगा, ஒரு மனுஷனுடைய பதவி அவனை உயர்த்த முடியாது. किसी व्यक्ति का पद उसे ऊंचा नहीं उठाएगा। எந்த மனுஷனுக்குள்ளே தாழ்மை இருக்கிறதோ, जिस व्यक्ति के अंदर दीनता है, எந்த மனுஷனுக்குள்ளே மற்றவர்கள் மீது ஒரு அன்பு கலந்த மரியாதை இருக்கிறதோ, जिस व्यक्ति के अंदर दूसरों के प्रति प्रेम भरा मर्यादा है, எந்த மனுஷனுக்குள்ளே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ, जिस व्यक्ति के अंदर आज्ञाकारी है, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில உயர்த்தப்படுவார்கள். वही व्यक्ति परमेश्वर उसे ऊंचा उठाएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे நம்முடைய ஜெபத்திலே ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும். हमारे प्रार्थना में दीनता को प्रकट कराना है। இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், और एक वचन हम पढ़ेंगे, லூக்கா சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 14வது அதிகாரம் 14 अध्याय அவனுடைய 11வது வசனத்தை வாசிங்க. 11 वचन पढ़ो। அந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், जो अपने आप को बड़ा बनाएगा वो छोटा किया जाएगा, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். और जो कोई अपने आप को छोटा बनाएगा वो बड़ा किया जाएगा। இந்த இடத்துல ஒரு சம்பவம் ஓமையாய் கத்த சொல்லுகிறார். यहाँ पर एक घटना को परमेश्वर कहते हैं, ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்படுகிறார்கள். यहाँ पर एक विवाह के घर पे बुलाया जा रहा है। நீ ஒரு திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது जब तुझे कोई विवाह में बुलाते हैं பந்தியிலே முதன்மையான இடத்தில் உட்காராதே, तो वहां पर तू प्रथम स्थान पर मत बैठ। உன்னிலும் கனமுள்ள ஒரு மனுஷன் அங்கே அழைக்கப்பட்டிருப்பானே, ஆனால் अगर तुझसे भी जो बड़ा है उसे बुलाया जाएगा, அவன் வரும்போது वो जब आएगा, அந்த கல்யாண வீட்டுக்காரன் வந்து वो विवाह घर वाले, நீ எழும்பு, तू उठ,
இது ஐயா நீர் இந்த இடத்துல உட்காரு और बड़े वो नेता को वहां पर बिठाकर அப்படின்னு சொல்லி உன்னை எழுப்பி விட்டுட்டு அடுத்தவங்களை கொண்டு அதில் வைக்கும் போது तुझे वहां पर खड़ा करके किसी बड़े को वहां पर बिठाएगा तो உனக்கு மரியாதையா இருக்காது. तू वहां पर लज्जित होगा. அதே சமயத்துல उसी जगह पर நீ தாழ்மையாய் ஒரு இடத்துல உட்காரும் போது तू सबसे नीची जगह जाकर बैठ. அந்த கல்யாண வீட்டுக்காரர் வந்து जिसने तुझे न्योता दी है ஐயா நீர் ஏன் இங்க இருக்கிறீ वो आकर तुझे कहे कि तू यहाँ पर क्यों बैठा है, வாங்க உங்களுக்கு இடம் அங்க இருக்கு आगे बढ़कर बैठ करके कहेगा. அப்படி அழைத்து செல்வாரேயானால் अगर वैसे तुझे बुला कर ले जाएंगे அது உனக்கு மேன்மையா இருக்கு. वहाँ पर तेरी बढ़ाई होगी. ஆனபடினாலே इसलिए தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், कोई अपने आप को बड़ा बनाएगा वो छोटा किया जाएगा. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் जो कोई अपने आप को छोटा बनाएगा वो बड़ा किया जाएगा. என்று இயேசு உவமையை சொல்லுகிறார். ऐसा यीशु ने यहाँ पर एक कहानी बताया है. தேவனுடைய பிள்ளைகளும் அழைக்கப்பட்ட இடத்திலே நாம் தாழ்மையா இருக்கணும். जहाँ पर हमें बुलाया गया है वहाँ पर हमें दीनता रहना है. ஆண்டுடைய பிள்ளைகள் ஜெபத்திலே நாம் தாழ்மையா இருக்கணும். सबसे पहले प्रार्थना में दीन होना है. நாம் அழைக்கப்பட்ட இடத்திலே நாம் தாழ்மையா இருக்கணும். जहाँ पर हमें बुलाया जाता है वहाँ पर दीन होना है. எங்க இருந்தாலும் எங்க கூப்பிட்டாலும் எங்க போனாலும் जहाँ भी हमें बुलावा है தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ள वो வேண்டும். स्थान पर हमें दीनता से दिखना है. அதைத்தான் எப்பொழுது நான் சொல்லுகிறேன். हमेशा मैं यही कहती हूँ. கர்த்தர் நம்மை ஒரு ஸ்தானத்துல வைத்திருப்பாரையானால் जब परमेश्वर हमें कोई स्थान पर रखा है, நாம் இருக்கக்கூடிய ஸ்தானத்துல தேவனுடைய பிள்ளைகள் நாம் தாழ்மையா இருக்கணும். जिस स्थान पर प्रभु बिठाए वहाँ पर दीनता से रहे. ஆரம்ப நாட்கள்ல शुरुआत के दिनों में கல்யாண வீடு என்று சொன்னால் विवाह के घर कहने पर பொண்ணு வீட்டுக்கு காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க துணி எடுத்துட்டு வருவாங்க. सुबह सुबह दुल्हन के घर पे दूल्हा कपड़ा लेकर आता है. அப்போ பொண்ணு காத்துட்டு இருக்கும். दुल्हन इंतजार करेगी. அங்க கொட்டு மேல சத்தம் கேட்கும். वहाँ पर ढोलक की आवाज सुनेगा. அவங்க எல்லாரும் பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் உஷாராயிருவாங்க. तो दुल्हन के घर पे सब हुशार हो जाएंगे. மாப்பிள்ளை வாராரு दूल्हा आ रहा है. கொட்டு சத்தம் கேக்குது. ढोलक की आवाज सुन रही है. அதெல்லாம் கொட்டு அடிச்சிட்டு வந்த காலம் நிறைய வருஷம் போயிட்டு ढोलक मार के जाने वाला जमाना निकल गया. अभी மாப்பிள்ளை வர்றாரு. अभी दूल्हा आता है. மாப்பிள்ளைக்கு சாரி பொண்ணுக்கு சேலை எடுத்துட்டு வர்றாரு. दुल्हन के लिए वो साड़ी लेकर आता है. அந்த பொண்ணுக்கு சேலை கொண்டு கொடுத்துட்டு जब साड़ी देता है மாப்பிள்ளை கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து சேலை கட்டுறாங்க பொண்ணுக்கு. दूल्हा के बहन लोग रिश्तेदार जो भी है दुल्हन को साड़ी पहनाते हैं. அப்ப எல்லாரும் சுத்தி வந்து நின்னுட்டு सब पास खड़े रहकर பாட்டு பாடுவாங்க. गीत गाते हैं. நிறைய பாட்டு பாடுவாங்க. बहुत सारा गीत गाते हैं. கீர்த்தன புஸ்தகத்துல அவ்வளவு பாட்டு இருக்கு. गीत के पुस्तक में बहुत सारा शादी का गीत है. ஆமா சேலை கட்டும்போது ஒரு பாட்டு, साड़ी पहनाने के टाइम में गीत, அப்படி நிறைய பாட்டு இருக்கு. बहुत सारा गीत है. இப்ப அந்த பாட்டெல்லாம் மறந்து போச்சு. सारा गीत भूल गया. உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. आप लोग को उसके बारे में कुछ नहीं पता है. எனக்கு தெரிஞ்சாலும் அதை இப்ப இருக்க காலத்துல பாடவும் முடியாது. अगर मैं जानती भी हुई इन जमाने में वो गीत गा भी नहीं सकते. அவ எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து துணி கொடுப்பாங்க. सब दूल्हा के घर से आके मिलते जाते. பெந்தேகோஸ் முறைப்படி ये पेंतेकोस के रीति रिवाज में ஒரு பெண்ணு அலங்கரிக்கப்பட வேண்டுமானால் अगर कोई दुल्हन को सजाना है ஊழியக்காரர்கள் போய் அலங்கரிப்பார்கள். सेवक जाकर सजाते हैं. அப்போ அவர்களுக்கு ஊழியக்காரர்கள் தான் எல்லாம் செய்யணும். उनके लिए सेवक लोग आगे खड़ा रह के करना है. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல लेकिन अभी के इस जनरेशन में சிஸ்டர் வந்தாச்சுன்னா அவங்கள மாதிரி தான் கொண்ட போடுவாங்க. सिस्टर आएंगे तो उनकी तरह वो अंबोड़ा बांधेंगे. அதனால நம்ம பியூட்டி பார்லர்கள் போய் इसलिए चलो हम ब्यूटी पार्लर जाएंगे, நல்ல ஃபேஷியல் பண்ணி நல்ல மாடலா கொண்ட போட்டு வந்துரும். अच्छा मेकअप करेंगे और अच्छा मॉडल से अंबोड़ा बांधेंगे. அப்படின்னு சொல்லி நம்ம போய் சேர்றதுக்குள்ள அவங்க பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துடுறாங்க. हमारे जाने से पहले ही वो ब्यूटी पार्लर जाके आ जाते. அது ஒரு காலம். अभी ये जमाना ऐसा चल रहा है. சரி நீ தலையை கொண்ட போட்டு வந்தாலும் ठीक है तू अंबोड़ा कैसे भी बांध. நம்ம சேலை கட்டணும் போனா हम जब साड़ी पहनाने जाते हैं, ஒரு வீட்டுக்கு அப்படிதான் கல்யாண வீட்டுக்கு போச்சு. एक शादी के घर में हम ऐसे गए थे. அப்போ கல்யாண வீட்டுக்கு போகும்போது நாங்க ஊழியக்காரர் சேலை கட்டுவோம். शादी के घर पे दुल्हन को साड़ी सेवक लोग पहनाते हैं. கொண்டை எல்லாம் பியூட்டி பார்லர்ல போட்டு வந்தாச்சு. उन्होंने पहले से अंबोड़ा ब्यूटी पार्लर में डाल लिया. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சேலை கொடுக்குறாங்க. अभी दूल्हा साड़ी दे रहा है. அப்போ பொண்ணுக்கு சேலை கட்டி கொடுக்கணும். अभी लड़की को साड़ी पहनाना है. நான் பெரிய மரியாதையா நம்ம ஊழியக்காரங்க நம்ம தான் செய்யணும். मैं सोची हाँ हम सेवक है, हमें ही करना है काम. அப்படி நினைச்சு சேலை எடுத்து கட்ட போனேன். ऐसे करके मैं साड़ी उठाकर पहनाने गई. அவங்க குடும்பத்துல உள்ளவங்க उनके परिवार के लोगों ने என் கையில இருந்து சேலை பிடிங்கிட்டாங்க. मेरे हाथ से उन्होंने साड़ी खींच लिया. உனக்கு கட்ட தெரியாது, आपको पहनने नहीं आएगा. அவங்க எல்லாம் கட்டணும்னா அது டீசெண்டா கட்டுறாங்க. वो अच्छे डिसेंटली पहनाएंगे. அது நான் இப்ப சொல்ல விரும்பல. मैं भी नहीं बता सकती. ஆமா பாதி சட்டை வெளியே தெரியணும் உங்களுக்கு.
उनका आधा कपड़ा बाहर दिखना है। இவ்வளவுதான் சுருக்கு எடுக்கிறாங்க. इतू सा पतला से लेंगे पल्लू, சின்னதா எடுத்து पल्लू छोटा से लेंगे, பாதி சட்டை வெளியே தெரியணும், आधा भाग बाहर दिखेगा। அவன் நீ வந்து கிளவி மாதிரி கட்டுவா, तू बुढ़ी जैसा पहनाएगी, அதனால நீ நவுண்டு போ, इसलिए तुम अब चले जाओ। அப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. उस दिन मेरा मन बहुत दुख हुआ। அப்ப நான் நினைச்சேன், तब मैंने सोचा நீ அழைக்கப்பட்ட இடத்துல तुझे जहाँ पर बुलावा भेजा गया है எங்க இருக்கணுமோ தாழ்மையா இரு. तू वहाँ तुझे दीनता में रहना है। உனக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம், तेरे अंदर इतना उत्साह, நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் சேலை கட்டணும், मेरी बेटी है मैं इसे पहनाना है। நீ சேலை கட்ட வான்னு கூப்பிட்டா நீ போனா உனக்கு மரியாதை. अगर उन्होंने तुझे बुलावा भेजा तू साड़ी पहनने आओ तभी तेरा मर्यादा है। நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்காம तुझे जहाँ बैठना है वहाँ तू नहीं बैठी, ஒன்னையே நீ பெருசா சந்தோஷப்பட்டு போய் சேலை கட்ட போனா உனக்கு இதுதான் அவமரியாதை. तू खुद में आनंदित होकर जाकर साड़ी पहनाने गई, यही तेरा अपमान होगा। அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள அந்த வசனம் வந்துச்சு. तब ये वचन मेरे अंदर आया, தப்பு நம்ம மேல, मेरे अंदर ही गलती है। உலகம் அப்படி போயிட்டு இருக்கு, ऐसा संसार जा रहा है। இப்ப இருக்கிற காலகட்டத்துல आज की इस युग में ஐயோ பொண்ணு நம்மள வேண்டானே சொல்லிடுது, दुल्हन तो सीधा बोल देती है नहीं चाहिए आप, சொந்த பந்தமும் வேண்டாம், और रिश्तेदार भी नहीं चाहिए, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வேண்டாம், दूल्हा के घर से भी कोई नहीं चाहिए, ஊழியக்காரங்களும் வேண்டாம், सेवक लोग भी नहीं चाहिए, எனக்கு சேலை நானே கட்டிக்கிடுறேன், मेरे लिए साड़ी मैं खुद पहन लूंगी। காலங்கள் மாறி போனது, युग बदल रहा है, பெண்கள் எல்லாம் மாறி போனார்கள், सारे महिलाएं बदल गए अभी, அதனால அவங்களுக்கு அவங்க கட்டுற சேலை தான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கு, उसके लिए अपना साड़ी खुद पहनने में उन्हें तृप्त है। அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் விட்டு பிடிச்சாது, सब उनके मनमानी में छोड़ दिया गया है। ஆனால் சபை என்று சொல்லும் போது लेकिन जब हम कलीसिया कहते हैं அதுக்குன்னு ஒரு रीति रिवाज இருக்குது, वहाँ पर भी कुछ रीति अनुसार होता है, அதன்படி செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், उसके अनुसार जो करते हैं वो आशीष पाएंगे। அந்த ஊழியக்காரர்கள் மூலமாய் துணி எடுக்கப்பட்டு அவர்களது துணியை ஆசீர்வதித்து அவர்களே கட்டி விடும்போது அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். सेवक लोग खुद जाकर उनके लिए एक साड़ी खरीदते हैं, उसे प्रार्थना करके पहनाते हैं, वो उन बच्चों के लिए आशीर्वाद है। திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும், चाहे तुझे विवाह के घर में बुलावा भेजा है, விருந்து வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும், चाहे कोई जेवनार में बुलाया गया है, அழைக்கப்பட்ட இடத்துல जहाँ पर तुझे बुलावा भेजा है தாழ்மையா இருக்க வேண்டிய இடத்துல போயிருந்தேன். कपचुप जाकर दीनता से बैठना है। நம்மளுக்குள்ளே பெரிய உற்சாகம் வரும்போது, जब हमारे अंदर एक उत्साह होती है, நம்ம முன்ன போய் நிற்கும் போது, हम जब आगे आगे जाकर खड़े रहते, நீ தூரம் நவுளு அப்படின்னு சொன்னா जब वो कहते तुम हट जाओ, நம்ம மரியாதை அந்த இடத்துல கெட்டு போகுது, हमारा मर्यादा वहाँ बिगड़ जाती है। ஆண்டுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல அழைக்கப்பட்டிருந்தாலே, प्रभु के बच्चे कहीं भी हमें बुलावा भेजा गया है, அழைக்கப்பட்ட இடத்திலே தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். जहाँ पर हमें बुलाया गया वहाँ पर दीनता से रहना सीखना है। ஆண்டு சொன்னார், इसलिए प्रभु ने कहा நீ ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது, जब तुझे कोई शादी के घर में बुलावा भेजा है, நீ பந்தியில உட்காரும் போது, जब वहाँ पर तू खाने के लिए बैठेगा, தாழ்மையான ஒரு இடத்துல போய் உட்காரு, एक नीचे स्थान पर जाकर बैठ। உன்னை அழைத்தவன் வந்து तुझे बुलाया गया वो आकर நீர் எழுந்திரு, उठ, நீர் அங்க வந்து இரு, तू वहाँ पर आकर बैठो என்று உன்னை அழைப்பானால் அது உனக்கு மரியாதை. अगर वो तुझे ऐसे बुलाकर ले गया तो तेरी मर्यादा होगा। தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே தாழ்மை உண்டாயிருக்கணும். प्रभु के बच्चे हमारे अंदर दीनता होना है, நம்முடைய ஜெபத்திலே நமக்கு தாழ்மை உண்டாயிருக்கணும். हमारे प्रार्थना में दीनता होना है, நம்மை அழைத்த இடத்துல இருக்கிற இடத்துல தாழ்மையா இருக்கணும். जहाँ पर हमें बुलाया भेजा जाता है वहाँ पर दीनता से बैठना है। நாம் தாழ்மையாய் ஜீவிக்கும் போது जब हम दीनता से जिएंगे தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்துவார். परमेश्वर में आशीष करके ऊंचा उठाएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாயின் வார்த்தைகள் தாழ்மை உள்ளதா இருக்கணும். हमारे मुंह की बोली में दीनता दिखना है। அநேகருடைய வாயின் வார்த்தைகள் आज कई लोगों के मुंह के शब्द அவர்களுக்குள்ள பெருமையை வெளிப்படுத்துகிறது. उनके दिल की घमंड को दिखाता है। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்த கூடாது. प्रभु के बच्चे हमारे मुंह के शब्द से किसी को ठेस नहीं पहुंचाना है। நமக்குள்ள மனத்தாழ்மை இருக்குமேயானால் अगर हमारे अंदर दीनता होगा நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாது. तब कभी भी हमारे शब्दों से कोई ठेस नहीं पहुंचेंगे। ஒருவேளை நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தி இருக்குமேயானால் यदि कदाचित आपके मुंह के बोली से किसी को दुख पहुंचाए है, கர்த்தரை உணர்த்தும் போது जब परमेश्वर आपको विवेकित कर रहा है, ஆண்டவருடைய பிள்ளைகள்
பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை தாழ்த்த வேண்டும். हम प्रभु के सामने दीनता होना अवश्य है. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन किस प्रकार है? நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். इस जीवन को हम परख कर देखेंगे, ஒரு புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். क्योंकि हम नए साल में प्रवेश करने वाले हैं. நம்முடைய நாட்கள் நமக்கு வருஷங்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் आने वाला नया साल हमारे लिए आशीषित बनना है तो தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். प्रभु के बच्चे इन दिनों में दीनता को धारण कर लो. தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். दीनता को धारण कर लो. நம்மை நாமே உயர்த்த பிரயாசப்படக்கூடாது. अब अपने आप को ऊंचा उठाने की कोशिश मत करो. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे தங்களுக்கு தாங்களே மரியாதையை தேடிக் கொள்ளுகிறார்கள். अपने आप की मर्यादा की खोज रखते हैं. நமக்கு மரியாதை யாரும் தரணும் அவசியம் இல்லை. हमें कोई मर्यादा देने की जरूरत नहीं. தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை प्रभु के द्वारा बुलाए गए प्रभु के बच्चों को நம்மை கனப்படுத்துவதும் மரியாதைப்படுத்துவது हमें आदर करना, सम्मान करना, அது தேவனுடைய ராஜ்யம், वो परमेश्वर का राज्य है, பரலோக ராஜ்யம். स्वर्ग राज्य. பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷனை கனப்படுத்தாவிட்டால், यदि स्वर्ग राज्य किसी व्यक्ति को सम्मान न करे, பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷனை உயர்த்தாவிட்டால், यदि स्वर्ग राज्य किसी व्यक्ति को ऊंचा न उठाए, தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தாங்களே உயர்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். जो अपने आप को ही बड़ा करते हैं वो लज्जित हो जाएंगे. மனுஷர்களை உயர்த்த வேண்டும் என்று நினைக்க கூடாது. हमें ये भी अपेक्षा नहीं रखना कि कोई व्यक्ति हमें ऊंचा उठाएगा. அநேகர் ஜெபிக்கிறார்கள், कई लोग ऐसे प्रार्थना करते हैं, அநேகர் உபவாசிக்கிறார்கள். कई लोग उपवास करते हैं. ஆனா உபவாசித்து ஜெபித்து விட்டு வெளியே வரும்போது उपवास करके प्रार्थना करके बाहर आते समय அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. उनके जीवन में कोई परिवर्तन नहीं. மோசே மலைக்கு ஏறி போனார். मूसा पर्वत पर चढ़ा था, 40 நாள் உபவாசம் இருந்தார். 40 दिन और रात उपवास रहा. அவர் உபவாசம் இருந்து ஜெபித்து விட்டு கீழே இறங்கும் போது उपवास रखकर जब उतर कर आ रहे थे, அவர் வழிநடத்தி கொண்டு போக வேண்டிய ஜனங்களை वो जिनकी अगुवाई कर रहे थे उन प्रजाएं நடத்தி கொண்டு போகக்கூடிய வழிமுறையை கர்த்தருக்கு கற்றுக் கொடுத்தார். इन लोगों को किस प्रकार चलाना है करके परमेश्वर ने उन्हें बहुत सारे बातों को बताया. ஜனங்கள் கை கொண்டு நடக்கக்கூடிய கற்பனைகளை கர்த்தருக்கு கட்டளையிட்டு கொடுத்தார். परमेश्वर ने आज्ञाओं को प्रभु ने मूसा को दिया. மோசே மலையின் மீது இறங்கின போது जब उस पर्वत से उतर रहा था, மோசேயின் முகம் தேவதூதனுடைய முகத்தைப் போல பிரகாசிக்கிறது. उनका चेहरा स्वर्ग दूतों की तरह चमकने लगा. அப்போ ஒரு மனுஷனுடைய முகம் தேவ பிரசன்னத்திலிருந்து வெளியே வரும்போது ஒரு பிரகாசம் உண்டாகிறது. जो व्यक्ति प्रभु के चरण से उठता है तो उसका चेहरा चमकने लगता है. அந்த பிரகாசத்தை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். उस चमक को दूसरे लोग देखते हैं. மோசேயின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்க ஜனங்கள் பயப்படுகிறார்கள். मूसा के मुंह से निकलने वाले शब्द को सुनने के लिए लोग डर रहे थे. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? உபவாசிக்கிறோம், उपवास करते, ஜெபிக்கிறோம். प्रार्थना करते, ஜெபம் முடிஞ்ச உடனே வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கிறது? प्रार्थना समाप्त होते हमारे मुंह से क्या शब्द निकलता है? ஜெபிக்கும் போது மட்டும்தான் அந்த தாழ்மை. प्रार्थना करते समय दीनता, ஜெபித்து முடிந்த உடனே प्रार्थना खत्म होते ही வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கோபம் நிறைந்த வார்த்தைகள். मुंह से निकलने वाले शब्द क्रोधित शब्द. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். प्रभु के बच्चे हम अपने आप को परखेंगे. நமக்குள்ளே தாழ்மை வேணும். हमारे अंदर दीनता होना है. இன்னைக்கு அநேகர் அவர்களுக்கு மரியாதை கூடணும். आज कई लोगों का मर्यादा बढ़ना है. அதனால அவங்களுடைய பெயருக்கு முன்னாடி इसलिए नाम के पहले அநேக பட்டங்களை போடுகிறார்கள். कई सारे पद के नाम को देते हैं. ஊழியக்காரர்கள், सेवक लोग, ஊழியக்காரர்களுடைய பெயருக்கு முன்னாடி பட்டங்களை போடுகிறார்கள். सेवक अपने नाम के आगे कई सारे पदों को लिखते हैं. விசுவாசிகள் विश्वासिया தங்கள் பெயருக்கு பின்னாடி அவருடைய படிப்பை போடுகிறார்கள். नाम के बाद अपने पढ़ाई को लिखते हैं. படிப்பு போடணும் அவசியம் இல்ல. पढ़ाई लिखने की क्या जरूरत है? அவர்களுக்குள்ள எவ்வளவு தாழ்மை இருக்கிறது, பெருமை இருக்கிறது என்பது திருமண அழைப்பிதழை பார்க்க முடியும். उसी में समझ पाएंगे जब विवाह का पत्रिका बनता है कि उनके अंदर दीनता है, घमंड है. பேரை போடுறது சரி, नाम डाल रहे काफी है. பேருக்கு பின்னாடி அவ்வளவு என்ன படிச்சிருக்காங்களோ அவ்வளவு படிப்பையும் போடுறது. नाम के बाद क्या क्या पढ़ाई किया वो पढ़ाई भी लिखेंगे. திருமணம் என்பது கர்த்தரால் நிச்சயிக்கப்படுகிறது. विवाह जो होता है परमेश्वर के द्वारा नियुक्त किया जाता है. இந்த திருமண அழைப்பிதழ் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ये विवाह पत्रिका सभी को आमंत्रण करते हैं. உங்களை படிக்க வைத்தது கர்த்தர். आपको पढ़ाई करने प्रभु ने रखा है. நீங்க இந்த திருமண அழைப்பிதழ்ல உங்கள் பேருக்கு பக்கத்துல படிப்பை எல்லாம் போட்டு உலகத்துக்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. इस पत्रिका में आपके नाम के बगल में पढ़ाई लिखने की कोई आवश्यकता ही नहीं है. திருமணம் ஆகிறதா? क्या विवाह हो रहा है? குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். आपके परिवार को प्रभु आशीष करना है. குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். आपके पारिवारिक जीवन को प्रभु आशीष करना है. அத்தனை படிப்பையும் கார்ல போட்டு எல்லாத்துக்கும் காண்பித்ததுனால் आपके सारे पढ़ाई
तरीका में लिखकर दिखाने से குடும்ப ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்க கூடாது. आप ये नहीं सोच सकते परिवार आशीष पाएगा, எல்லா மேன்மையும் உலகத்துக்கு காண்பித்து விட்டு क्योंकि आपने सारी महिमा तो संसार को दिखा दिया குடும்பத்துக்குள்ள சண்டையும் பிரச்சனையும் போட்டு கொண்டிருந்தா और परिवार के अंदर हमेशा लड़ाई और समस्या होगा तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரால் உண்டாகிற ஆசீர்வாதம் அல்ல. प्रभु के बच्चे वहाँ पर प्रभु का आशीर्वाद नहीं टिकेगा। எந்த காரியமா இருந்தாலும் जो भी काम हो தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் உங்களை மறைத்துக் கொள்ள பிரயாசப்படுங்கள். हमेशा मसीह के अंदर अपने आप को छुप कर रखो। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆண்டுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे ஊழியக்காரங்கள் இப்படி செய்கிற சில காரியங்கள் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் சொல்றது தப்பு இல்ல. सेवक लोग ऐसे कुछ कामों को करते तो मुझे दुख होता है। நம்ம பாஸ்டர் இருக்கும் போது हमारे जब पासवान जी थे பாஸ்டருக்கு எந்த பட்டமும் போட்டது கிடையாது. पास्टर जी को कोई भी पद नहीं दिया गया था। பாஸ்டர் மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக पास्टर जी मरने के थोड़े दिन के पहले அவருக்கு அப்போஸ்தலர் என்று பட்டம் வைத்தார்கள். उनको अप्रेरित करके एक पद दिया गया था। ஏன்னா நார்த் இந்தியாவுல வந்து इस नॉर्थ इंडिया में आकर ஹிந்தி பாஷை தெரியாம उनको हिंदी भाषा नहीं आती थी। இந்த நார்த் இந்தியாவுல इस उत्तर भारत में கிட்டத்தட்ட 18 சபைகளை உருவாக்கி लगभग 18 कलीसिया को उन्होंने खड़ा किया। 18 சபைகளையும் 18 ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி 18 कलीसिया में 18 सेवकों को भी खड़ा किया। ஒவ்வொரு சபையிலையும் हर एक कलीसिया में இருக்கிற ஊழியக்காரங்க வயிற்று பசி இல்லாம கஞ்சி குடிக்கிற அளவுக்கு சில ஆத்துமாக்களை சம்பாதித்து வைத்து उनको ऐसे तकलीफ ना हो कि परमेश्वर ने उनको प्राणों को भी कमा कर दिया அவர்கள் ஊழியத்தை நடத்தி और வந்தார்கள். लगातार वो सेवा को कर रहे ஆனா थे। அவர்கள் செய்த ஊழியம் வேற. लेकिन उनकी सेवकाई अलग थी। ஆள் இல்லாத இடத்துல கொண்டு சாதையா போடுவாரா? साधु जी उनको ऐसे स्थान पर डालते थे जहाँ कोई रहता ही नहीं ஒரு था। ஆத்துமாவை சம்பாதிப்பது எவ்வளவு கடினம். एक प्राण को कमाना कितना मुश्किल होता है। பசியும் பட்டினியுமா கிடந்து वो भूखे रहकर प्यासे रहकर ஆத்துமாக்களுக்கு இரவும் பகலும் மன்றாடி वो एक एक प्राण के लिए दिन रात प्रार्थना कर அந்த இடத்துல சபையை கட்டி வரும்போது उससे अच्छे से उस कलीसिया को खड़ा कर சாதியாவுக்கு தெரியும் साधु जी जानते थे இவரை தூக்கி எந்த வனாந்தரத்துல போட்டாலே इसको मैं कोई भी जंगल में डालूं அவர் அந்த இடத்துல ஒரு சபையை கட்டி எழுப்புவார். तुरंत वहाँ पर एक कलीसिया को ये बांधेगा। இந்த ஒரு தரிசனமும் விசுவாசமும் சாதியாவுக்கு இருந்தபடினாலே ये दर्शन और विश्वास साधु जी के अंदर होने के कारण எத்தனையோ இடங்கள்ல மாற்றி மாற்றி போட்டு कई सारे जगह में पास्टर जी को बदल कर நார்த் இந்தியாவுக்கு மாற்றி போட்டிருக்கிறாரு. आखिरी में उत्तर भारत में उन्हें डाले இது गए। யாரும் இல்ல. कहीं यहाँ पर कोई नहीं था। காமராஜ் ஸ்கூல்ல ஆராதனை ஆரம்பித்திருக்கிறார்கள். अमराज स्कूल में वहाँ पर आराधना शुरू किए थे। காமராஜ் ஸ்கூல்ல ஆராதனை ஆரம்பித்து விட்டது. जब कामराज स्कूल में आरंभ हुआ था இப்பொழுது கிட்டத்தட்ட 18 இடங்கள்ல அது கிருபாசன சபை இருக்கிறது. लगभग उत्तर भारत में 18 स्थान पर वो कृपासनम कलीसिया है। 18 சபைகள் இருக்கிறது. 18 कलीसिया है। பிரான்ச் இடக்கூட்டங்கள் இல்ல, சண்டே ஆராதனை நடத்தக்கூடிய சபைகள். ऐसे बीच में मंडली चलाना नहीं, रविवार की आराधना चलता है। அந்த சபைகள்ல ஊழியர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். अरे कलीसिया में प्रभु ने सेवकों को खड़ा किया है। அவர்களை போல ஊழியக்காரர்கள் பட்டினியா இருக்க கூடாது என்பதற்காக 10 குடும்பங்களை ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். उनकी तरफ आने वाले सेवक लोग भूखे प्यास नहीं होने करके 10 आत्माओं को कमा कर दिए। இவ்வளவு மேன்மையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த போதிலும் इतने उन्नति भरे सेवकाई को उन्होंने किया था। அவர்கள் தங்களுக்கென்று எந்த பட்டத்தையும் தேடல, எதையும் விரும்பல. उन्होंने अपने लिए कोई भी पद को चुना नहीं। ஆனா இவர்கள் மூலமாய் கர்த்தர் இப்படி சபைகளை கட்டி வருவதை பார்த்து लेकिन इनके जरिए जब सेवकाई बांधी जा रही थी பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் पास्टर राजेंद्रन जी ने அவர்கள் நம்ம பாஸ்டருக்கு அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்தாரு. उन्होंने आकर हमारे पासवान को प्रेरित करके एक पद दिया था। ஆனா இன்னைக்கு எல்லா பாஸ்டர்ஸ் மாறு अभी आज के दिन में सारे सेवक लोग தங்களுக்கென்று பல பட்டங்களை வைத்துக் கொள்கிறார்கள். अपने लिए एक पद रख लेते। கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தாவிட்டால், यदि परमेश्वर किसी व्यक्ति को ऊंचा न उठाए, தேவனுடைய ராஜ்யமே உயர்த்தாவிட்டால், अगर स्वर्ग राज्य किसी की उन्नति न करे, தேவனுடைய பிள்ளைகள் எந்த பட்டம் பதவி போட்டாலும் कितना भी पद लिखो, कितने भी पढ़ाई का लिखो, அது வருகிற உயர்வு தேவனால் வருகிற உயர்வு அல்ல. उसमें जो उन्नति मिलती है परमेश्वर की ओर से नहीं होती। தேவனால் வருகிற உயர்வு क्योंकि प्रभु की ओर जो उन्नति होता है அது ஆசீர்வாதமானது. वहाँ पर एक आशीर्वाद होता है। அந்த உயர்வு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது वो उन्नति जब कोई व्यक्ति के अंदर होता है, அந்த மனுஷன் தன்னை தாழ்த்தி वो व्यक्ति अपने आप को दीन करेगा। தன்னோடு பழகுறவர்களோடு கூட சகஜமா இருப்பார். वो सभी के साथ सहज के साथ व्यवहार रखेगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया।
நம்ம பாஸ்டர் பேசுவாங்க, हमारे पास्टर जी डांटते थे, ரொம்ப கோவம் தான், அடிக்கவும் செய்வாங்க. गुस्साएंगे, मारेंगे भी। ஆனா அடுத்த நிமிஷம் अगले ही पल में அவங்க கூப்பிட்டு விட்டு, बुलाकर, நான் கோவப்பட்டது தப்பு, मैंने तेरे ऊपर गुस्सा किया है, गलत, அதனால மனசுல வருத்தம் வைக்காத, इसलिए मन में दुख मत रख, அப்படி சொல்லுவாங்க. ऐसे बोलेंगे। என்கிட்ட மட்டும் இல்ல, मेरे पास केवल அவங்க नहीं, கையின் கீழ இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் அதே போலதான். उनके हाथ के नीचे जितने भी लोग हैं सबके साथ वैसे व्यवहार रखते थे। இந்த இருதயம் எப்படி வருகிறது? उनके अंदर हृदय कहाँ से आया? கர்த்தருக்குள் இருக்கிற தாழ்மை. क्योंकि प्रभु के अंदर वे दीन थे। தேவனுக்குள் ஒரு மனுஷன் தாழ்மையா இருக்கும்போது, जब कोई व्यक्ति प्रभु के अंदर दीनता रहता है, தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு நாள் வெட்கப்பட वो மாட்டேன். इंसान कभी दूसरों के सामने अपने आप को दीन करने में लज्जित नहीं करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நிறைய பாயிண்ட் இருக்கு, நேரம் இல்ல. कई सारे बातें हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष करे। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாமே உயர்த்த கூடாது. प्रभु के बच्चे अपने आप को ऊंचा मत उठाओ। வருகிற வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா, आने वाला नया साल आपके लिए आशीर्वाद होना है तो இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை தாழ்த்தி நடங்கள். इन आखिरी दिनों में हम हमेशा प्रभु के अंदर दीनता होते जाएंगे। தாழ்மை உள்ள மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கு? दीनता के मन से निकलने वाले शब्द कैसे होना है? தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருக்குள் தாழ்மையா இருக்கணும். प्रभु के बच्चे हम अपने आप को दीन करना है। நம்முடைய வாயின் வார்த்தைகள் தாழ்மையா இருக்கணும். हमारी मुंह की बोलियां दीन होना है। நம்மை நாமே உயர்த்த பிரயாசப்படக்கூடாது. अपने आप को ऊंचा उठाने की कोशिश न करे। நம்மை நாமே உயர்த்த பிரயாசப்படக்கூடாது. हम अपने आप को ऊंचा न उठाए। தேவனால் உயர்த்தப்படுவோமேயானால், अगर हम प्रभु के द्वारा उठाए जाएंगे, அந்த உயர்வு நிரந்தரமான உயர்வா இருக்கு. वो उन्नति निरंतर होगा। கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. यदि परमेश्वर आपको उन्नति करे, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். परमेश्वर के सामने दीन हो जाओ, அப்பொழுது உங்களை கர்த்தர் உயர்த்துவார். तब प्रभु आपकी उन्नति करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष करे। தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தனே. शत्रुओं के सामने दीन हो जाओ। வேத வசனத்தை வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं, தாவீதை சவுல் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். दाऊद का पीछा शाऊल कर रहा था। எந்த வனாந்தரத்துக்கு போனாலே, चाहे वो कोई भी जंगल में जाए, தாவீது எங்க இருக்கிறான் கேட்டு விசாரித்து விசாரித்து दाऊद कहाँ पर है पूछताछ कर कर தாவீதை கொலை செய்வதற்கு பின்தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறார். हमेशा दाऊद के पीछे दौड़ रहा था। தாவீது யோசித்து பார்க்கிறார், दाऊद ने सोचा, இந்த மனுஷன் என்ன விரட்டிட்டே வர்றாரு, ये व्यक्ति मेरे पीछे क्यों भगा रहा है? இவருக்கு நான் என்ன தவறு செய்தேன்? मैंने क्या गलती की है? அவருக்கு ரொம்ப கஷ்டம். से बहुत दुखी हुई। தன்னுடைய நியாயமான காரியத்தை எடுத்து பேசுறதுக்கு தைரியம் இல்ல, वो अपने बात को सामने रख नहीं पाया எடுத்து பேச முடியவும் இல்ல. और बोल भी नहीं पाया, சவுல் எப்போது ஈட்டி தூக்கிட்டு இருக்கிறாரு. क्योंकि हमेशा शाऊल मारने की तैयारी में था। இப்படிப்பட்ட சூழ்நிலையில इन समय पर இந்த சவுலுக்கு தான் யார் என்பதை விளங்க பண்ணனு. इस शाऊल को दिखाना था कि मैं कौन हूँ। அவர் சொல்லுகிறார், उसने कहा, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருக்கிறது. मृत्यु और मुझ में केवल एक अंतर की दूरी थी। அந்த அளவுக்கு சவுல் என்னை ஈட்டி தூக்கிட்டு விரட்டிட்டே வர்றாரு. उतना ये शाऊल हथियार लेके मेरे पीछे आ रहा है। இப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसे परिस्थिति में தேவனுடைய பிள்ளைகள் நாமா இருந்தால் எப்படி நடந்திருப்பு? अगर हम होते तो हम किस प्रकार जीते थे? தாவீது சொல்லுகிறார், दाऊद ने कहा, ராஜாவே, हे राजा, நீ யாரை தேடி அலைகிறீர்? आप किससे ढूंढ कर आ रहे हो? யாரை பின்தொடர்கிறீர்? किसके पीछा कर रहे हो? நீர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. आप पूरे इस्राएलियों के राजा हो। நான் ஒரு செத்த நாய். मैं तो एक मरा हुआ कुत्ता हूँ। நான் ஒரு தெள்ளு பூச்சி. मैं तो एक कीड़ा हूँ। என்ன அழிக்கும்படியாய்? मुझे मारने, இது தெள்ளு பூச்சி அழிக்கும்படியாய்? इस कीड़े मकोड़े को मारने, செத்த நாயை அழிக்கும்படியாய்? इस मरा हुआ कुत्ते को मारने ஏன் என்ன பின்தொடர்ந்து வருகிறீர்? क्यों मेरे पीछे कर रहे हो? இவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறீர்? आप दूसरों के शब्दों पर भरोसा करते हो। நான் உம்மேல் கை போடுவதில்லை. मैं आपके ऊपर हाथ नहीं उठाऊंगा। தன்னை பின்தொடர்ந்து வருகிற ராஜாவுக்கு சொல்லுகிறார், अपना पीछा किया हुआ राजा को देखकर ये शब्द कहा, நீர் எவ்வளவு பெரிய ராஜா, तू तो कितना बड़ा राजा है। தெள்ளு பூச்சி போல இருக்கிற என்னை அழிக்க தேடுகிறீரே. मैं जो मकोड़ा हूँ तू मुझे मारने की कोशिश कर रहा है। செத்த நாயை போல இருக்கிற என்னை பின்தொடர்ந்து வருகிறீரே. मरा हुआ इस कुत्ते को मारने के लिए आप मेरे पीछे कर रहे हो। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை இப்படி தாழ்த்த முடியுமா? क्या हम अपने आप को ऐसे दीन कर पाएंगे? யாராவது நம்மை பார்த்து நாயின்னு சொன்னா, अगर किसी ने हमें देखकर कुत्ता कहा, தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கோபம் வருகிறது. हमें तुरंत गुस्सा आएगा। அந்த தாவீது சொல்லுகிறார், लेकिन दाऊद कहता है, நான் செத்த நாய், मैं मरा हुआ कुत्ता हूँ।
நாயும் கூட சொல்லல, कुत्ता भी नहीं कहा उसने, நான் செத்த நாய். मैं मरा हुआ कुत्ता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் அவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், वो भी अभिषेक पाया हुआ व्यक्ति है, அவரும் அழைக்கப்பட்டவர் वो தான். भी बुलाया गया व्यक्ति है। இஸ்ரவேல் ராஜாவுக்கு சவுலுக்கு அடுத்து இவர் ராஜாவாய் வர வேண்டும் என்று தேவசித்தார். शाऊल के अगले पद में प्रभु का मकसद है कि यही राजा बने। ஆனா ரெண்டும் ஈக்குவலா தான் ஆண்டவரால் அபிஷேகம் दोनों को प्रभु ने अभिषेक किया है, தாவீது தன்னை தாழ்த்துகிறார். लेकिन दाऊद ने अपने आप को दीन किया। தன்னை தாழ்த்துற இந்த தாவீது अपने आप को दीन किया हुआ दाऊद, கர்த்தரை வர வர விருத்தியடை பண்ணினார். प्रभु ने उससे उन्नति करते गए। தேவனுடைய பிள்ளைகள் பொறுத்தார் பூமி ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள். प्रभु इस प्रकार कहावत है कि जो धीरज रखता है वो राज्य करेगा, பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். क्योंकि जो धीरज रखेगा वो धन्य है। நம்மளா இருந்தா சொல்லிருப்போம், हम कहेंगे பொறுமைக்கு ஒரு எல்கை உண்டு, धीरज का भी एक सीमा होता है, பொறுமைக்கு ஒரு எல்கை உண்டு. धीरज का भी एक सीमा होता है। எல்கை மீறி வரும்போது நான் மனுஷனா இருக்க மாட்டேன். इस सीमा को जब तुम पार करोगे मैं मनुष्य नहीं रहूंगा। இந்த வார்த்தை தான் விசுவாசிகள் வார்த்தையில வருது வாயில. ऐसे शब्द विश्वासियों के मुंह से निकलता है। அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, अभिषेक पाया हुआ राजा, அழைக்கப்பட்ட ராஜா, बुलाया गया हुआ राजा, அவனை மரணம் பின்தொடர்ந்து வருகிறது. मृत्यु उसके पीछे दौड़ रही थी, தன்னை தானே சொல்லுகிறார், तब भी वो अपने आप को देखकर कहता है நான் ஒரு தெல்லு பூச்சையா, मैं एक मकोड़ा हूँ, நான் ஒரு செத்த நாய், मैं मरा हुआ कुत्ता हूँ, என்னை ஏன் பின்தொடர்ந்து வருகிறேன்? क्यों मेरा पीछा कर रहे हो? இந்த ஒரு வார்த்தை உங்களிடத்தில் யாராயிலும் சொல்வார்களேயானால், अगर ऐसे शब्द किसी ने आपको देखकर कहा, தொடர்ந்து அவர்களுக்கு தீங்கு செய்ய எப்படி மனம் வரும்? आप उनके पीछे जाकर उनका नुकसान नहीं पहुंच पाएंगे, அப்படி மனம் வராது. मन नहीं आएगा, ஏன்னா அவருடைய வார்த்தை क्योंकि वो शब्द ஒரு செத்த நாயை போல இருக்கிற என்ன பின்தொடர்ந்து வராதையும், मरा हुआ कुत्ता हूँ मैं, मेरा पीछा मत करो, ஒரு தெல்லு பூச்சை போல இருக்கிற என்னால உமக்கு எந்த தீங்கும் வராது. मैं कीड़ा मकोड़ा हूँ, मेरे से आपको कोई तकलीफ नहीं पहुंचेगी। சத்துருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின தாவீதை ऐसे उस शत्रु के सामने जो दाऊद ने अपने आप को दीन किया, கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். प्रभु ने उसे आशीष करके उन्नति किया। அவன் வர வர விருத்தி அடைந்தார். उसका दिन भर दिन प्रगति होती गई, அவன் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார். उस देश को उसने पूरी तरह से राज्य किया। கர்த்தரை ஆசீர்வதித்தபடினாலே प्रभु ने उसको आशीष किया, इसलिए அவன் போகிற இடமெல்லாம் காரியத்தை புத்தியாய் நடப்பித்து வந்தார். जहाँ जहाँ वो जाता था वो बुद्धिमान से कार्य करता था। கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதே, प्रभु उसके साथ है, அவன் புத்தியாய் சகல காரியங்களை செய்கிறதை பார்த்து वो बुद्धिमान से कार्य करता है। जो भी लोग ने देखा, ஜனங்கள் மட்டுமல்ல, केवल लोगों ने ही नहीं देखा, சவுல் ராஜாவும் தாவீதுக்கு பயப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. शाऊल राजा भी दाऊद से डरता था करके कहा गया है। தேவனுடைய பிள்ளைகள் எதையும் உலகத்திலிருந்து எதிர்பார்க்க வேண்டாம். प्रभु के बच्चे इस संसार से कोई भी अपेक्षा मत रखो, எதையும் மனுஷனிடத்திலிருந்து எதிர்பார்க்க வேண்டாம். मनुष्य से कोई भी आशा मत रखो, மரத்திலிருந்து நன்மை எதிர்பாருங்கள். स्वर्ग राज्य से भलाई की खोज रखो। நன்மையான எந்த காரியமும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. भलाई जो भी हो स्वर्ग से उतर आता है। கர்த்தருக்குள் தாழ்மையாய் இருந்தாய், अगर हम प्रभु में दीनता बने रहेंगे, நம்மை நாமே கனப்படுத்த விரும்பாதிருந்தாய், अगर हम अपने आप को उन्नति नहीं करेंगे, நம்மை நாமே மேன்மைப்படுத்தாதிருந்தாய், अपने आप को महिमा नहीं करेंगे, கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கும் போது अगर हम मसीह यीशु में गुप्त में रहेंगे, ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ठीक समय आएगा प्रभु आपकी उन्नति करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது मैं जब 7वीं कक्षा में थी, எனக்கு ஹிஸ்டரி ஜியோகிராஃபி ஒரு டீச்சர் எடுத்தாங்க. मुझे इतिहास एक टीचर लेते थे। 8ஆம் கிளாஸ்ல ஜோசப்னு ஒரு சார் எடுத்தாங்க. 8वीं क्लास में जोसेफ नाम के एक सर लेते थे। 7ஆம் கிளாஸ்ல அற்புதமணின்னு ஒரு டீச்சர் எடுத்தாங்க. 7वीं कक्षा में अर्पुदमणि नाम के एक शिक्षक ने लिया 8ஆம் था। கிளாஸ்ல படிச்சது அந்த சார் ரட்சிக்கப்பட்டவங்க எப்பவும் வசனம் சொல்லி தருவாங்க. 8वीं क्लास में जो सर सिखाते थे उद्धार पाए हुए व्यक्ति थे। 7ஆம் கிளாஸ்ல படிக்கும் போது जब मैं 7वीं में थी, அந்த டீச்சர் ஏதாவது நம்ம தப்பு செய்தால் वो टीचर जब हम कोई गलती करते हैं பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, नाम से नहीं बुलाएंगे, செத்த பண்ணி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ऐसे बुलाती मरा हुआ डुक्कर, செத்த பண்ணி அப்படின்னு बोलेगी मरा हुआ डुक्कर। என்னத்தை சொன்னா என்ன செய்ய? ऐसे बोलने से क्या बोलेंगे? நம்ம ஸ்கூல கிளாஸ் விட்டு வெளியே போக முடியுமா? ஸ்கூலை விட்டு வெளியே போக முடியுமா? क्या कक्षा से बाहर जा सकते हैं, स्कूल से बाहर जा सकते? அவங்களும் கிறிஸ்டின் தான். वो क्रिश्चियन ही थे। அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை इनका मुंह से क्या शब्द निकलता था? ஸ்டூடெண்ட் பாட்டு கூப்பிடுறாங்க செத்த பண்ணி அப்படின்னு. बच्चों को देखकर बोलते थे मरा हुआ डुक्कर। எப்படி மனசு வருது? कैसा मन आता है? அவங்களுக்குள்ள ஒரு பெருமை. उनके अंदर एक घमंड। தேவனுடைய பிள்ளைகள் வாயின் வார்த்தைகளை வைத்து நாம் கணக்கிட முடியும் ஒரு மனுஷனுக்குள்ளே தாழ்மை இருக்கிறதா பெருமை இருக்கிறதா प्रभु என்று. के बच्चे जिस व्यक्ति के मुंह से जो शब्द निकलता है उससे पता चलता है इसके अंदर घमंड है, दीनता है। தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
சொல்லுகிறது. प्रेरित पत्रस के बारे में हम पढ़ते हैं, அந்த பேதுரு மரணத்திலும் தன்னை தாழ்த்தினான் கர்த்தருக்குள்ளாய். पत्रस हमेशा प्रभु के अंदर दीन रहा. அவனுடைய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அதெல்லாம் விவரிக்க நேரம் இல்ல. उसका पूरा संदर्भ अलग है. ஆனா அந்த பேதுரு लेकिन यह पत्रस மரணத்திலும் தாழ்மை உள்ளவனாய் தன் தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். मृत्यु के समय तक भी अपने आप को दीन रखा. தன்னை தாழ்த்தினபடினால் தான் उन्होंने दीनता दिखाई, इसलिए கர்த்தர் அவனை கனத்துக்குரிய பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்தினார். परमेश्वर ने आदरमान पात्र के इस्तेमाल किए. படிப்பறிவில்லாதவன், अनपढ़ थे, ஆனா கர்த்தர் ஆசீர்வதித்து लेकिन प्रभु ने उन्हें आशीष कर कर அவன் நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் சுகமடையக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். उनके छाव लगकर कई लोग छुटकारा पाए, प्रभु ने इस्तेमाल किए. இன்னைக்கு நாம் நினைக்கலாம், आज हम सोचते हैं நம்ம படிப்பறிவு இல்ல, हम तो अनपढ़ है, நமக்கு பாஷை தெரியல, हमें भाषा नहीं आती, நாலு பேருக்கு முன்ன நிக்க தைரியம் இல்ல, चार जन के सामने खड़े रहने की धैर्य नहीं, நம்மை நாமே நொந்து கொள்ளலாம். हम अपने अंदर ही हम सोचते हैं. கர்த்தருக்குள் மறைந்திருக்கும் போது, अगर हम प्रभु के अंदर छिपे रहेंगे, கர்த்தருக்குள் தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளும் போது, प्रभु के अंदर हम दीनता में रहेंगे. தாழ்மையினால் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு எழுதுகிறார், दीनता में आशीर्वाद पाए हुआ पत्रस इस प्रकार लिखता है, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு ठीक समय पर प्रभु आपकी उन्नति करने के लिए அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. उसके बलवंत हाथों में छिपे रहो, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. उसके बलवंत हाथों के नीचे दबे रहो. அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருப்பீர்களானால் अगर उनके बलवंत हाथों के नीचे दबे रहेंगे, ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ठीक समय आने पर प्रभु आपकी उन्नति करेगा. தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள் இருக்க பெருமை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். प्रभु के बच्चे हमारे अंदर घमंड होगा तो उसे परखेंगे, பெருமை நம்ம விட்டு அகற்றுவார். सारे घमंडों को दूर करेंगे, பெருமையான வார்த்தைகள் நம்ம விட்டு அகற்றுவார். घमंड भरे शब्दों को हमारी जिंदगी से दूर करेंगे, தாழ்மையை தரித்துக் கொள்ளுவார். दीनता को धारण करेंगे. தேவனுடைய பிள்ளைகள் வருகிற நாட்கள் आने वाला नया साल கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். प्रभु हमारी उन्नति करेगा, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். प्रभु हमारी उन्नति करेगा. எல்லாரும் முழங்கால் हम படிடுவார். सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் सब படிடுவார். घुटने में आएंगे. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கணும். प्रभु का आशीर्वाद हमारे जीवन में होना है. மனுஷன் நம்மை உயர்த்துவதல்ல உயர்வு, मनुष्य का उन्नति नहीं है, மனுஷன் தருகிற ஆசீர்வாதம் அல்ல ஆசீர்வாதம், मनुष्य का आशीर्वाद नहीं है, தேவன் தருகிற ஆசீர்வாதம். लेकिन जो प्रभु देता आशीर्वाद. நீதிமானாய் வாழ்ந்தவர்களை பார்த்து இயேசு சொன்னார், धर्मी से जिया हुआ यीशु को देखकर कहा, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ए मेरे पिता के द्वारा आशीष पाए हुए लोग, வாருங்கள், आइए, உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்தை आपके लिए तैयार किया गया स्वर्ग राज्य में நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். आप उसे हासिल कर लीजिए, நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். आप उसे हासिल कर लीजिए. பரலோக ராஜ்யத்தை யார் சுதந்தரிக்கிறார்கள்? स्वर्ग राज्य में कौन प्रवेश करता है? பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், जो पिता के द्वारा आशीष पाए हैं, பிதாவினால் கனப்படுத்தப்பட்டவர்கள், जो पिता के द्वारा आदर पाए हैं, பிதாவினால் மதிப்புக்குரியவர்களாய் மாற்றப்பட்டவர்கள், जो पिता के द्वारा सम्मान पाए हैं, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். वही लोग स्वर्ग राज्य प्रवेश कर पाएंगे. தேவன் நம்மை உயர்த்த வேண்டும். प्रभु हमारी उन्नति करना है, கர்த்தர் நம்மை கனப்படுத்த வேண்டும். प्रभु हमारा सम्मान करना है. எல்லாரும் வாய் திறந்து हम ஜெபிப்போம். समूह का प्रार्थना करेंगे. ஆண்டவரே, பெருமை என்னை விட்டு மாறட்டு. हे पिता, मेरे अंदर घमंड दूर होने दो, என் வார்த்தையில் இருக்கிற பெருமை என்னை விட்டு மாறட்டு. मेरे जीवन में पाया जाने वाला घमंड दूर होने दो, என்னில் இருக்கிற அகம்பாவம் என்னை விட்டு மாறட்டு. मेरे अंदर का अहंकार दूर होने दो. என்னை விட அவன் பெரியவனா, क्या मुझसे वो बड़ा है? நான் அவனோட பெரியவன் मैं बड़ा हूँ, என்று சொல்லக்கூடிய விசுவாசிகளுடைய வாயின் வார்த்தைகள் இருக்கிறது. ऐसे भी विश्वासी लोग अपने जुबान से कहते हो. சாலமோனுடைய குமாரன், தாவீதுடைய குமாரன் சொன்னார், सुलेमान का पुत्र ने कहा, எங்க அப்பாவுடைய சுண்டு விரல்கள், मेरे पिताजी के जो आखिरी वो अंगूठी है, இல்ல எங்க அப்பாவுடைய இடுப்பு मेरे पिताजी का कमर சுண்டு விரலை பார்க்கலும் பெரிதா இருக்கு. मेरा छोटे उंगली से भी बड़ा है. இவன் இந்த ஆலோசனை யார்கிட்ட போய் கேட்கிற? வாலிபர் இடத்துல போய், ऐसे जवानों से जाकर सलाह लिया, வாலிபர் இடத்துல போய் ஆலோசனை கேட்டுட்டு வந்து जवानों से सलाह लेकर தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், अपने राज्य में रहने वाले लोगों को देखकर वो कहता है, எங்க அப்பாவுடைய இடுப்பை பார்க்கில் मेरे पिता के कमर से बढ़कर என் சுண்டு விரல் பெருசா இருக்கும். मेरा छोटा उंगली है. ஜனங்களிடத்தில் போய் சொல்லுகிறான். लोगों को देखकर कहा, அவன் வாலிபரிடத்தில் ஆலோசனை கேட்டபடினால் இப்படிப்பட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டது. उसने जवानों से सलाह लिया, इसलिए ऐसे शब्द मुंह से
निकली। நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறதோ அவர்களைப் போல பேச கற்றுக்கொள்ளுவோம். हमारी संगति किसके साथ रहता है हम उन्हीं की तरह बात करने सीखते हैं। நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறதோ அவர்களைப் போல நடக்க கற்றுக்கொள்ளுவோம். हमारी संगति जिनके साथ रहते हैं हम उनकी तरह चलते हैं। தேவனுடைய பிள்ளைகள் பெருமையானவர்களோடு ஐக்கியம் வைக்காதீர்கள். प्रभु के बच्चे जो घमंड है उनके साथ संगति मत रखो। மேட்டிமையான வார்த்தைகளை பேசுற மக்களோட ஐக்கியம் வைக்காதீர்கள். जो लोग घमंडी भरे बातों को कहते हैं उनके साथ संगति मत रखो। உங்கள் ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கட்டும். आपकी संगति मसीह के साथ बने रहने दो। உங்கள் ஐக்கியம் பிதாவோடு இருக்கட்டும். आपकी संगति पिता परमेश्वर के साथ होने दो। உங்களுடைய ஐக்கியம் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கட்டும். आपकी संगति पुत्र यीशु मसीह के साथ होने दो। உங்களுடைய ஐக்கியம் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்ற தேவ பிள்ளைகளோடு இருக்கட்டும். आपकी संगति स्वर्गीय आशीर्वाद पाए हुए प्रभु के लोगों के साथ होने दो। கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவன் கர்த்தருடைய சிந்தை நிறைந்தவனாய் जो இருப்பான். प्रभु के साथ संगति रखता है वो प्रभु की इच्छाओं को पूरा करता है। ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். क्योंकि जो ज्ञानी के साथ संगति रखता है वो ज्ञानवान बनेगा। கர்த்தரோடு சஞ்சரிக்க जितना प्रभु के साथ संगति रखते रहेंगे தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு ஞானம் தருவார். परमेश्वर आपको ज्ञान देगा। கர்த்தரோடு சஞ்சரிக்க जितना प्रभु के साथ संगति रखोगे கர்த்தர் உனக்கு ஆலோசனை தருவார். प्रभु तुझे सलाह देगा। நீ கர்த்தரோடு சஞ்சரிக்க जितना प्रभु के साथ संगति रखोगे பேதையா இருந்தாலே चाहे तू मूर्ख है திசை கெட்டு போகாதபடிக்கு तू यहाँ वहाँ ना भटके इसलिए கர்த்தர் உன்னை கரம் பிடித்து நடத்துவார். परमेश्वर अपने हाथ थाम कर तुझे चलाएगा। நீங்கள் நினைக்கலாம் तू सोचता है படிப்பறிவில்லை. मैं अनपढ़ हूँ। கர்த்தர் சொல்லுகிறார் प्रभु कहता है ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பேதைகளை தெரிந்தெடுத்தேன். ज्ञानवान को लज्जित करने के लिए मैंने मूर्खों को चुन लिया है। நல்ல பலன் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாய் बलवानों को लज्जित करने के लिए பலவீன பாண்டமாகிய உன்னை நான் தெரிந்தெடுத்தேன். निर्बल पात्र तुझे मैंने चुन लिया है। தேவனுடைய பிள்ளைகள் படிப்பறிவில்லாதவர்களாய் இருக்கலாம். चाहे प्रभु के बच्चे तुम पढ़े लिखे नहीं हो பலவீன பாண்டமாய் இருக்கலாம். हो सकते तुम निर्बल हो ஒன்றுமில்லாதவர்களாய் இருக்கலாம். तुम्हारे पास कुछ भी नहीं है கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். लेकिन प्रभु ने आपको चुना है। கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். प्रभु ने आपको चुना है। கர்த்தர் தெரிந்தெடுத்த நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் प्रभु ने चुना हुआ इच्छा प्रभु की पूरा होना है तो கர்த்தருக்குள் மறைந்து கிரியை செய்யுங்கள். प्रभु में गुप्त रहकर कार्य करो। கர்த்தருக்குள் தாழ்மையாயிருங்கள். प्रभु के अंदर दीनता में रहो। கர்த்தருக்குள் தாழ்மையாயிருங்கள். प्रभु के अंदर दीन रहो। கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். परमेश्वर के शब्दों का आज्ञाकारी बनो। கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். प्रभु आपकी उन्नति करेगा। கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ताली செலுத்துவேன். बजाकर प्रभु को धन्यवाद करेंगे। ஹalleluya 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 glory உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஓ என் ஆண்டவர் நல்லவர். இயேசு ராஜா நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆவியானவரே நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். glory உமக்கு நன்றி glory உமக்கு நன்றி. விடுதலை நாயகரே உமக்கு நன்றி. வல்லமை மிக்கவரே உமக்கு நன்றி. மகிமையின் தெய்வமே உமக்கு நன்றி. ஹalleluya 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 glory மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஓய் கபலரவ ஷலவரவலவரவலவ ரீ பப பப கபஷம கதரி தக்கதர வகுகர மௌரி கதரவதி ஓ மக தேதஷல ரிபாலரவ ஷலவரவலவரவ. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. சிலுவையின் மரண பரியந்த ஆண்டவரே நீ தாழ்த்தினது போல ஆண்டவரே நாங்களும் எங்களை தாழ்த்தி எங்களுக்கு நாங்களே கனத்தை மகிமை தேடிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தரால் வருகிற கனத்தை மரியாதை பெற்று உலகத்தில் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சியை ஜீவிக்க தேவ ஆவியானவே கர்த்தரின் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. ஓ என் ஆண்டவர் நல்லவர். ஓரி கபலரவ ஷலவரவலவரவலவ ரீ பப பப கபஷம கந்தரி தெக்கதர வகுகர பௌரி கதரவதி ஓ மக தேதஷல ரிபாலரவ ஷலவரவலவரவ. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர
ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நம்முடைய மறு நாட்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் हमारा भविष्य का दिन आशीष होने के लिए தேவனுடைய பிள்ளைகளை நம் கர்த்தருக்குள் தாழ்மையாய் மறைந்து ஜீவிக்க கற்றுக்கொள்ளும். हम यहोवा में अपने आप को नम्रता बनकर परमेश्वर में छुपे हुए जीवन बिताएंगे. இயேசு மரண பரியந்த, यीशु मृत्यु तक, சிலுவையின் மரண பரியந்த क्रूस की मृत्यु तक தன்னை தானே தாழ்த்தினபடினார். अपने आप को दीन किया. इसलिए யாவாயி தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தவர் உயர்த்தினார். पिता परमेश्वर सब नाम से श्रेष्ठ नाम उसे दिया. நமக்குள்ள நல்ல தாழ்மை உண்டாகட்டும். हमारे अंदर अच्छी दीनता हो. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும். मसीह का विचार हमारे अंदर हो. கடினமான வாயின் வார்த்தைகள் நம்மிலிருந்து பிறக்க கூடாது. हमारे मुंह से कोई भी कठिन बातें, कठोर बातें न निकले. நல்ல கீழ்ப்படிகிற சுபாவத்தை கர்த்தர் தரட்டும். हमारे अंदर परमेश्वर अच्छी आज्ञाकारी बातों को दे. நம்மை நாமே உயர்த்த வேண்டாம். अपने आप को कभी ऊंचा न करना. கர்த்தரே நம்மை உயர்த்துவாராக. केवल परमेश्वर यहोवा हमारा उन्नति करे. கர்த்தரே கனப்படுத்துவாராக. परमेश्वर यहोवा हमारी आदर करे. கர்த்தரே மேன்மைப்படுத்துவாராக. परमेश्वर यहोवा हमारी सम्मान करे. தேவன் உங்களை அழைத்தது உண்மையானாய். यदि परमेश्वर ने आपको बुलाया ये सच है. தேவன் உங்களை அபிஷேகித்தது உண்மையானாய். परमेश्वर आपको अभिषेक किया ये सच है. தேவனுடைய பிள்ளை கனத்தையும் மரியாதையும் மனுஷனிடத்தில் தேடாதே. आदर और महिमा केवल मनुष्यों से न ढूंढे. உயர்வை மனுஷனுடைய கரத்திலிருந்து தேடாதே. उन्नति मनुष्यों के हाथों से न ढूंढे. உன்னை கனப்படுத்துவது பரலோகம். तुझे आदर करता है स्वर्ग. உன்னை மேன்மைப்படுத்துவது பரலோகம். तुझे उन्नति करता है तेरा स्वर्ग. உன்னை ஆசீர்வதிப்பது பரலோகம். तुझे आशीष करता है स्वर्ग. உன்னை அங்கீகரிப்பது பரலோகம். तुझे अंगीकार करता है स्वर्ग. கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாய் இருந்தாய். यदि तुम परमेश्वर की नजर में धर्मी हो, பிதாவினால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயானாய். पिता परमेश्वर के द्वारा आशीष पाए हो, கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்ப்பார். तो हमें परमेश्वर अपने राज्य में ले जाएगा. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya धन्यवाद இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya धन्यवाद परमेश्वर आपके चरण நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे. ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय ஆண்டுடைய நாம மகிமைக்காக தேவ பிள்ளைகள் காணிக்கை செலுத்தும். परमेश्वर के नाम की महिमा के लिए दान देंगे. कितना धन्यवाद दूं तेरे प्रेम के लिए यीशुआ, कितना स्तुति मैं करूं तेरे दया के लिए यीशुआ, कितना धन्यवाद दूं तेरे प्रेम के लिए यीशुआ, कितना स्तुति मैं करूं तेरी दया के लिए यीशुआ, यीशुआ ओ यीशुआ, यीशुआ ओ यीशुआ, महामारी से तूने मुझे बचाया, पहेलियों के जाल से मुझे छुड़ाया, यहोवा अडोनाई प्रभु तू मेरा, तेरी छाया में सदा ठिकाना मेरा, महामारी से तूने मुझे बचाया, पहेलियों के जाल से मुझे छुड़ाया, यहोवा अडोनाई प्रभु तू मेरा, तेरी छाया में सदा ठिकाना मेरा यीशुआ ओ यीशुआ, यीशुआ ओ यीशुआ, कितना धन्यवाद दूं तेरे प्रेम के लिए यीशुआ, कितना स्तुति मैं करूं तेरी दया के लिए यीशुआ, कितना धन्यवाद दूं तेरे प्रेम के लिए यीशुआ, कितनी स्तुति मैं करूं तेरी दया के लिए यीशुआ, यीशुआ ओ यीशुआ, यीशुआ ओ यीशुआ, अपने पंखों तले मुझे छुपा रखेगा, अपने दाहिने हाथ से अगुवाई करेगा, एल शडाई एल रोही प्रभु यहोवा, मेरी समझ से परे कार्य करेगा, अपने पंखों तले मुझे छुपा रखेगा, अपने दाहिने हाथ से अगुवाई करेगा, एल शडाई एल रोही प्रभु यहोवा,
समझ से परे कार्य करेगा। यीशुआ ओ यीशुआ, यीशुआ ओ यीशुआ। धन्यवाद दूं तेरे प्रेम के लिए यीशुआ, कितना स्तुति मैं करूं तेरी दया के लिए यीशुआ। कितना धन्यवाद दूं तेरे प्रेम के लिए यीशुआ, कितना स्तुति मैं करूं तेरी दया के लिए यीशुआ। यीशुआ ओ यीशुआ, यीशुआ ओ यीशुआ। महामारी से तूने मुझे बचाया, बहेलियों के जाल से मुझे छुड़ाया। यहोवा अडोनाई प्रभु तू मेरा, तेरी छाया में सदा ठिकाना मेरा। महामारी से तूने मुझे बचाया, बहेलियों के जाल से मुझे छुड़ाया। यहोवा अडोनाई प्रभु तू मेरा, तेरी छाया में सदा ठिकाना मेरा यीशुआ ओ यीशुआ, यीशुआ ओ यीशुआ। कितना धन्यवाद दूं तेरे प्रेम के लिए यीशुआ, कितनी स्तुति मैं करूं तेरी दया के लिए यीशुआ। कितना धन्यवाद दूं तेरे प्रेम के लिए यीशुआ, कितनी स्तुति मैं करूं तेरी दया के लिए यीशुआ। अपने पंखों तले मुझे छुपा रखेगा, अपने दाहिने हाथ से अगुवाई करेगा। एल शडाई एल रोई प्रभु यहोवा, मेरी समझ से परे कार्य करेगा। अपने पंखों तले मुझे छुपा रखेगा, अपने दाहिने हाथ से अगुवाई करेगा। एल शडाई एल रोई प्रभु यहोवा, मेरी समझ से परे कार्य करेगा यीशुआ ओ यीशुआ, यीशुआ ओ यीशुआ। कितना धन्यवाद दूं तेरे प्रेम के लिए यीशुआ, कितनी स्तुति मैं करूं तेरे दया के लिए यीशुआ। कितना धन्यवाद दूं तेरे प्रेम के लिए यीशुआ, कितनी स्तुति मैं करूं तेरी दया के लिए यीशुआ। यीशुआ ओ यीशुआ, यीशुआ ओ यीशुआ। ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நம்முடைய வரும் நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், हमारा आने वाला दिन आशीष के कारण हो, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால், यदि हम पिता के द्वारा आशीष पाए हुए बनना है, நாம் கர்த்தருக்குள் தாழ்மை உள்ளவர்களாய் ஜீவிப்போம். हम यहोवा में अपने आप को दीन बनाएंगे, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். परमेश्वर की बातों का आज्ञाकारी बनेंगे, நம்மை நாமே உயர்த்தாதபடிக்கு अपने आप को ऊंचा न करते हुए கர்த்தரால் உயர்த்தப்படுவதை விரும்புவோம். परमेश्वर के द्वारा ऊंचा उठाना चाहेंगे। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करे, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க इन बातों का आज्ञाकारी बनकर जीने के लिए கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி परमेश्वर हमारी सहायता करने के நம்ம लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருடைய நாம மகிமைக்காக, ஆண்டுடைய ஊழியத்துக்காக, परमेश्वर के नाम की महिमा के लिए, परमेश्वर की सेवकाई के लिए, ஆண்டுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படி परमेश्वर के लोगों ने दिए हुए दान को परमेश्वर आशीष करने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। மாறனா இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம்.
पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 पिता परमेश्वर, हम आपको धन्यवाद करते प्रभु जी, दिया हुआ इस शुभ समय के लिए धन्यवाद प्रभु परमेश्वर। आपके चरण स्थान में अब तक प्रभु मग्न होने के लिए, जय जयकार करने के लिए, आपकी आराधना करने के लिए, आपके वचन को सुनने के लिए प्रभु जी, आपकी आवाज़ और आपकी ध्वनि हमारे बीच में गूंजने के लिए आपने सहायता किया प्रभु जी। आपको धन्यवाद करते हैं। कितनी हजार दिनों से बढ़कर परमेश्वर आपके भवन में बिताए जाने वाला एक दिन उत्तम है प्रभु जी। इस एक दिन में परमेश्वर आपने हमें भी अपने भवन में इकट्ठा किया, इसलिए आपको धन्यवाद करते प्रभु जी। आपने हमें भी स्मरण किया, इसलिए धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु परमेश्वर। अपने भवन में ले आकर अपने वचनों के द्वारा प्रभु परमेश्वर आपने हमसे बातें किया है प्रभु, धन्यवाद परमेश्वर। आप हमें परमेश्वर जब तक ऊंचा न उठाओगे तब तक आपके बलवंत हाथों के तले परमेश्वर दबे रहने के लिए प्रभु परमेश्वर हमारे को प्रभु अपनी सामर्थ और अभिषेक देकर अगुवाई कीजिए प्रभु जी। परमेश्वर जिस प्रकार अपनी मृत्यु तक प्रभु आप दीन रहे प्रभु परमेश्वर, जिसके द्वारा आपके सामने आपको जो श्रेष्ठ नाम दिया गया, जिसके कारण आपके सामने सारे घुटने टिका दिया गए, जिसके कारण सभी जुबान आपको कबूल करते हैं प्रभु जी, उसी प्रकार हम भी हमारी जीवन की दौड़ के अंत तक अपने आप को नम्र करते हुए, अपने आप को दीन करते हुए, दिए हुए दौड़ में धीरज से दौड़ने के लिए, हमारे लिए रखे हुए उस इनाम को पाने के लिए प्रभु परमेश्वर आप हमारी सहायता कीजिए। परमेश्वर धीरजवंत बनने के लिए, परमेश्वर नम्र बनने के लिए, दीन बनने के लिए प्रभु आप अपनी सामर्थ्य देकर हमें हमारी अगुवाई कीजिए प्रभु जी। परमेश्वर आपको धन्यवाद करते हैं। संदेश दिए हुए प्रभु अपनी सेविका बहन को भी और भी इस्तेमाल कीजिए प्रभु, अपनी सामर्थ से भर दीजिए, अपने अभिषेक से भर दीजिए, अपनी बल से भर दीजिए, शरीर को पूरी तरह से घेर लीजिए प्रभु जी। और भी सेविका बहन और भाई को प्रभु आशीष कीजिए, अपनी इच्छा को पूरी तरह से उनके जीवन में पूरा कीजिए प्रभु। सेवा को आपके हाथ में समर्पण करते हैं। आए वे सभी भाई बहनों के लिए धन्यवाद प्रभु जी। परमेश्वर रे के जीवन में आपका अद्भुत काम प्रकट होवे प्रभु जी। और भी जो नहीं आए हैं वो भी आने वाले हफ्ते में आकर आपकी स्तुति आराधना करने के लिए रे के रास्तों को खोल देने के लिए आपसे विनती करते हैं। पूरी तरह से आपके हाथों में देते हैं, सारी आदर महिमा आप ही को देते हैं। यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய மேன்மைக்கு பவிत्र नाम को धन्य என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரம दे ஆமென்। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய ஸ்நேகம், पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக हमारे सबके संग रहे। ஆமென் आमीन। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்। परमेश्वर आप सबको आशीष करे।